அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இந்த லாஸ்ட் விஷன் 1000 மிஷன் 100 ஹிஸ்ட்ரி லாஸ்ட் வீடியோ இது, ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஸ்ட் ஆஃப் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாபிக்ஸ். அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாபிக்ஸ்னால் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா, இதில் என்னென்னலாம் விட்டுருக்குமோ, இப்போ மிடிவல் இந்தியாவில் நம்ம டெம்பிள் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுருப்போம், ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் குரோனாலஜியில் அதை என்னால் சேர்க்க முடியல, ஓகேங்களா? அந்த குரோனாலஜியில் சேர்த்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸு எல்லாத்தையுமே வந்து அந்தந்த ஏன்ஷியன்ட்லேயோ இல்லை மிடிவல்லையோ நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? மிச்சம் இதெல்லாம் பார்க்க முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மிடிவல் அண்ட் டெம்பிள் ஆர்கிடெக்சராக இருக்கலாம். அதுக்கப்புறம் பக்தி சுஃபி சயின்ஸு, ஓகேங்களா? இவங்க நடுவில் வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு செஞ்சுரிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஸோ இவங்களை நம்மளால் வந்து அந்தந்த இடத்துல சேர்க்க முடியாது. ஸோ ஃபார் யுவர் கம்ஃபர்ட் ஐ ஹவ் கம்பைன்ட் ஆல் த பக்தி அண்ட் சுஃபி சயின்ஸ் வித் ஒன் சாப்டர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பெயிண்டிங்ஸு, அடுத்து மியூசிக்கு, அடுத்து டான்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு, லிட்ரேச்சர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட்டில் கேட்கப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற இந்த பார்ட்டில் நம்ம வி ஆர் கோயிங் டு சி இன் டீட்டெயில், ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், so first question, the Nagara or Dravida and Visara are the என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இட் ஹாஸ் ஆஸ்ட் இன் 2013 யூபிஎஸ்சியில் 2013 கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். த 3 மெயின் ரேஷியல் குரூப்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட்டானா கிடையாது. 3 மெயின் லிங்குவிஸ்டிக் டிவிஷன்ஸ் ஆஃப் விச் த லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா கேன் பி கிளாசிஃபைடானா கிடையாது. The 3 main styles of Indian temple architecture அப்படிங்கிறது கரெக்ட், ஓகேங்களா? 3 main musical கரானாஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்து இது மியூசிக்கல், அந்த கரானானா வீடுகள் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இப்போ மியூசிக் அந்த இது வந்து ஒவ்வொரு வீடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, ஓகே? ஸோ கரானாஸ்னால் கிடையாது. ட்ரெடிஷன்ஸ், மியூசிக் ட்ரெடிஷன்ஸ் இதுவும் கிடையாது. அப்போ பட் யூபிஎஸ்சியோட ரேடாரில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பாருங்கள். ரேஷியல் குரூப்ஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் பற்றி, லிங்குவிஸ்டிக் டிவிஷன்ஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மியூசிக்கல் கரானாஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் இட் இஸ் மென்ஷன்ட் இன் எனி ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸில் ஏதோ ஒரு மியூசிக்கல் கரானா பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது, தட் யூ ஷுட் ரீட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஓகே? ஸோ அந்த மாதிரி பாருங்கள். அதுதான் ப்ராப்பர் அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு த கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, த டேர்ம் பஞ்சயத்தன் ரெஃபர்ஸ் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்ச அப்படின்னாலே 5ன்னு அர்த்தம். பஞ்சயத்தன் ஸ்டைல் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மற்றபடி எதுவும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ற போது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண டெம்பிள், ஓகேங்களா? இன் மத்திய பிரதேஷில் இருக்குது, ஓகேங்களா? மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணா டெம்பிள். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஷ்ரைன் இருக்கும், மெயின் ஷ்ரைன் வில் பி தர். அதுக்கப்புறமா வந்து சப்சிடரி ஷ்ரைன்ஸ் 4 புறமும் இருக்கும். அதுதான் பஞ்சயத்தன். 5 இடத்துல இருக்குது பாருங்கள் ஷ்ரைன்ஸ், 1 2 3 4 5. So this is called as Panchayatan style of temple building, which is prominent in Nagara style of architecture. Nagara style of architectureல இது வந்து ப்ராமினெண்ட்டான ஒரு ஸ்டைல், ஓகேங்களா? இதுதான் மெயின் ஷ்ரைன் அப்படின்னா, இங்கே 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 4, ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து 5 இடத்துல சப்சிடரி ஷ்ரைன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நெக்ஸ்ட்டு, ஐ ஹவ் கம்பைல்டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நகரா, திராவிடா அண்ட் வெசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னும் பொழுது தேர் இஸ் அ ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஃபார் இட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் டெவலப்டு டியூரிங் த குப்தாஸ் பீரியட். குப்தாவோட பீரியடில் தான் அது வந்து டெவலப் ஆகுது, ஓகேங்களா? அது வந்து நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியா, அதில் தான் வந்து இந்த நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் பீயிங் இம்போஸ்ட். இதோடைய அந்த கர்ப்ப கிரகா அப்படின்னு சொல்லுவாங்க, மெயின் டேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹாலுக்கு பேர் கர்ப்ப கிரகம், ஓகேங்களா? அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே கட்டப்படக்கூடிய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கர்விலீனியரான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஷிகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிகாரா, அதுக்கு மேலே வந்து கலசா. ஓகேங்களா, அம்லக்கா கலசா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஷிகாரா வந்து 3 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து ரேக்க பிரசாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரேக்க பிரசாதா அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் கர்விலீனியர். ஓகேங்களா, ரொம்ப கர்வாக இருக்கும். ஓகேங்களா, கர்விலீனியராக இருக்கும். ரேக்க பிரசாதா அப்படிங்கிறது இப்படி கர்விலீனியராக இருக்கும். ஓகேங்களா, ரேக்க பிரசாதா. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்சனா அப்படின்னு சொல்லுவாங்க. பம்சனா அப்படிங்கிறது என்னென்னா, ஓரளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாம்பிளாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொனார்க் சன் டெம்பிள் போய் பாருங்கள். கொனார்க் சன் டெம்பிள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஓகேங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடர் பேஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, இது வந்து ப்ராடர் பேஸாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி பம்சனா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வலாபி ஸ்டைல் விச் இஸ் ரெக்டாங்குலர் பேஸ் இருக்கும். ரெக்டாங்குலர் பேஸ். ஓகேங்களா, பேஸ் ரெக்டாங்குலரில் இருக்கும். அது இப்படி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து வல்லாபி பேஸ். ஓகேங்களா, இந்த 3 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டைல் ஆஃப் ஷிகாராஸ். ஓகே, அதே மாதிரி நகரா ஸ்டைலில் உங்களுக்கு அந்த வால் இருக்காது, சரௌண்டிங் வால் இருக்காது. இட் வில் பி கன்ஸ்ட்ரக்டட் ஆன் அ பிளாட்ஃபார்ம், எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம். ஓகே, எலிவேட்டட் பிளாட்ஃபார்மில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில். அதே மாதிரி வாட்டர் டேங்க் வில் பி மிஸ்ஸிங். ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஆஃப் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இந்த மாதிரி வந்து பேஸ்மெண்ட் மேலெலாம் கட்ட மாட்டாங்க. ஓகேங்களா, தரையாக வச்சு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராக் கட்லேருந்து முதல்ல வந்து டெம்பிள் பில்டிங்காக மாறுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மா அப்படிங்கிற பல்லவ மன்னனுடைய பீரியடில். ராஜசிம்மா. ஓகேங்களா, ஸோ அது ராஜசிம்மா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னே சொல்லுவாங்க, விச் இஸ் கைலாசநாதா டெம்பிள் அட் காஞ்சிபுரம். ஓகேங்களா, அதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவாஸ் ஹவ் பீன் சக்சீடட் பை த சோலாஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் நான் சொன்னல, இங்கே ஷிகாரா அப்படின்னா இங்கே வந்து அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்பில் இருக்கும், விமானா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை விமானான்னு சொல்லுவாங்க, விச் வில் பி பிரமிடியல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேங்களா, கர்விலீனியராக இருக்காது, பிரமிடியலாக இருக்கும். ஓகேங்களா, பிரமிடியல். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் கலசம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் இவங்க ஷிகாரான்னு சொல்கிறாங்க. அது ஆக்டோகனல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, இவங்க இந்த திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்டர் வால் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, விமானம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் டியூரிங் த சோலா டைம். ஓகேங்களா, சோலா டைமில் தான் திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரீச்டு இட்ஸ் ஜெனித் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து சக்சீட் ஆகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகரா பீரியடில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான அந்த எலமெண்ட்ஸை வந்து சேர்க்குறாங்க. என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு தே ஆர் இன்ட்ரடியூசிங் மண்டபா, கல்யாண மண்டபா அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை சேர்ப்பாங்க. ஓகேங்களா, கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்யாண மண்டபா. அதுக்கப்புறமா வந்து சப்சிடரி ஷ்ரைன். எதுக்காக இந்த கல்யாண மண்டபா சேர்க்குறாங்க? சப்சிடரி ஷ்ரைன்ஸ் இருக்கும். என்னென்ன ஷ்ரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெயின் டெய்ட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி அவங்கள வந்து சேர்ப்பாங்க. அதுதான் வந்து அம்மன் ஷ்ரைன் அப்படின்ட்டு. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆஸ்பீஷியஸ் அக்கேஷன்ஸில் அப்பப்போ வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது இல்லாமல் ஒரு ஹியூஜ் கேதரிங்ஸுக்காக அது வந்து இருக்கும். ஓகேங்களா, பில்லர்டு ஆல் வந்து மண்டபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் கேட்வேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கோபுரங்களை எழுப்புறாங்க. ஓகேங்களா, அப்போ கோபுரங்களை எழுப்புறாங்க. அப்போ சப்சிக்வெண்ட்டாக கட்டப்படக்கூடிய கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது கோபுரங்கள் பெருசாகவும் விமானங்கள் சின்னதாகவும் மாற்றப்படுது. ஓகேங்களா, அப்போ லேட்டர் பீரியட்ஸில் இது நடக்குது. ஓகே, இது நாயக்காஸும் வந்து இதே ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பில்லர் டால் நிறைய வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஹவ் த திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அதாவது வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். வெசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் போத் திராவிடா அண்ட் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அப்போ என்ன பண்ணுறாங்க,
ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஸ்கொயர் ஷேப்டு, பட் இட் இஸ் இந்த ஸ்டார் ஷேப்டு பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா, அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன சோப் ஸ்டோன். ஓகேங்களா, சோப் ஸ்டோனில் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. சோப் ஸ்டோன் வந்து வடிக்கிறதுக்கு, சிலை வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. பட் அது காஞ்சி போச்சு அப்படின்னா வந்து அது ரொம்ப ஒரு ஹார்ட் அண்ட் ஸ்ட்ரக்சராக மாறும். அப்போ இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் எல்லாம் வந்து அந்த சோப் ஸ்டோனில் பண்ணி அவங்களால வந்து பண்ண முடியுது. அதே மாதிரி திராவிடா ஸ்டைலில் இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து இந்த நகரா ஸ்டைலில் இருக்க மாதிரியோ ஒரு கர்விலீனியரோ இல்லைனா வந்து ஒரு பிரமிடியல் ஸ்ட்ரக்சரோ அவங்க போடல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்க வந்து ஆப்பஸாடாக வந்து சேர்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கர்ப்பகிரகா இருக்குது, அது மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை, பட் சைட்லலாம் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஆனால் அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டார் லைக் ஷேப்பில் பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால இதை வந்து வெசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. 3 டைனாசிட்டிஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரமோட்டிங் தி ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்த கர்நாடகா ஏரியாஸ். அது எந்த 3 டைனாசிட்டிஸ்னால் சாளுக்கியாஸ், அதுக்கப்புறமா வந்து ராஷ்டிரகூட்டாஸ், அப்புறம் ஹொய்சாலாஸ். ஓகேங்களா, இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டைனாசிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் டெம்பிள்ஸ் அப்புறம் ஸ்டேட்ஸ். இந்த மாதிரி டெம்பிள்ஸு ஸ்டேட்ஸ், அப்போ இதே டெம்பிள்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்த ஃபார்மேட்டில் கேட்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், த டெம்பிள்ஸ் விச் ஆர் இன் த நியூஸ், அதோடைய டெம்பிள்ஸ், அப்புறம் அந்த பிளேசஸ், ஸ்டேட்ஸ், இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இல்லைனா மெயின் டெய்ட்டி யார், ஓகேங்களா, அந்த மாதிரி டெய்ட்டிஸ் வச்சு கேள்விகள் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சன் டெம்பிள் கோனார்க், பேர்லேயே சன் இருக்குது, அதனால் அதை கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு டெம்பிள் கேட்டான், அரசவள்ளி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள், அதுவும் சன்னுக்கான டெடிகேட் பண்ணது தான், பட் அதை கேட்டான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மெயின் டெய்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து, இதுக்கான ஆன்சர் காந்தரிய மகாதேவோ டெம்பிள் வந்து, காந்தரிய மகாதேவோ டெம்பிள் வந்து சண்டேலாஸ் வந்து கட்டினது. ஓகேங்களா, சண்டேலாஸ் வந்து மத்திய பிரதேஷில் இருந்தாங்க. ஸோ மத்திய பிரதேஷ் சி வந்து 3. ஓகே, 3 ஓகே. அப்புறம் வந்து வித்யாசங்கரா டெம்பிள் வந்து கர்நாடகா. ஓகேங்களா, வித்யாசங்கரா டெம்பிள் கர்நாடகா. அப்போ ஏ வந்து 2. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகேங்களா, ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் த பேசேஜ் கிவன் பிலோ ஐடென்டிஃபை த டெம்பிள் ரெஃபர்டு டு அப்படின்னு கேட்குறாங்க. த சிச்சுவேட்டட் ஆன் த சிரைன் சரௌண்டிங்ஸ் ஆஃப் த பேங்க் ஆஃப் ரிவர் நர்மதா. அப்போ வேறு எப்படி கேட்கலாம் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னா, டெம்பிள்ஸ் அண்ட் ரிவர்ஸ்ன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெம்பிள்ஸ் அண்ட் ரிவர்ஸ். அப்போ டெம்பிள்ஸ், ஃபேமஸான டெம்பிள்ஸ் எந்தெந்த ரிவரோடைய அந்த இதில் இருக்குது, எந்த ரிவர் கரைகளில் இருக்குங்கிறத ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ டெம்பிள் நியூஸில் இருக்குது. அப்போ டெம்பிள்ஸ் நியூஸில் இருக்குன்னா வாட் அண்ட் ஆல் யூ ஹேவ் டு ரீட் அப்படின்னா, த டெம்பிள்ஸ் எந்த ஸ்டேட்டில் சிச்சுவேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒய் இட் இஸ் இன் நியூஸ், ஒய் இட் இஸ் இன் நியூஸ். நெக்ஸ்ட்டு அது எந்த டெய்ட்டி, த மெயின் டெய்ட்டி ஆஃப் த டெம்பிள். அதுக்கப்புறம் அது இஃப் எனி ரிவர் இஸ் தேர், எந்த ரிவர் கீழே இருக்குது. ஓகேங்களா, எந்த ரிவரோடைய பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ ஹாவ் டு நோட் டவுன். ஸோ மகாநதி டெம்பிள், மகாநதி ரிவரில் இருக்குது. திஸ் டெம்பிள் இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் த மெடிவல் பீரியட். ஸோ மெடிவல் பீரியடில் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட டெம்பிள்ங்கிறாங்க. ட்ராஸ் அட்டென்ஷன் ஆஃப் செவரல் டிவோட்டிஸ், டூரிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் ஆல் த around the world. The temple does not stand upright and is tilted towards one side. ஒரு சைடில் இருக்குது. ஓகேங்களா, மேலே இல்லை, ஒரு சைடில் இருக்குது. another attraction of the temple is kudo fish, which the special offerings are made. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுமா டெம்பிள்னு இருக்குல்ல, இந்த டெம்பிளை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் concerning the temple architecture in India. The pillarless hall is called as mandap அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. பில்லர்லெஸ் இல்லை, இட் இஸ் அ பில்லர்டு ஹால். ஓகேங்களா, பில்லர்டு ஹால் இஸ் கால்ட் அஸ் மண்டப். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். த டெம்பிள் ஆர்கிடெக்சர் இஸ் in the south attained the climax under the Cholas. எஸ், ஓகேங்களா. ஸோ த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் which flourished under the Cholas is called as Dravida style of architecture. This is also correct. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகேங்களா, நம்ம யாருக்கு எந்தெந்த பீரியடில் எப்படி ஃப்ளரிஷ் ஆச்சு இதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா,
At which one of the following places was a Shiva temple not constructed under the patronage of Chola rulers? ஓகேங்களா, அவங்க சோலாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் டெய்டி ஆஃப் பேட்ரனேஜ் எது அப்படின்னா இட் இஸ் சிவா. ஓகேங்களா, சிவ பெருமானை தான் வந்து அவங்க கும்பிடுவாங்க. ஸோ அதில் எது வந்து இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டெம்பிள் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, அப்போ தமிழ்நாட்டில் இல்லாத டெம்பிளாக இருக்கணும் அது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் நீங்கள் கேள்விப்படாத ஒரு ஏரியா அது. ஆட் ஒன் அவுட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். சிதம்பரம் இருக்குது, சிவா டெம்பிள் தான். தஞ்சாவூரில் சிவன் டெம்பிள் தான். கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் டெம்பிள் தான். தஞ்சாவூர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரகதீஸ்வரா பிக் டெம்பிள் அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் நானிகாட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இட் இஸ் இன் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது சோலாஸ் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நானேகாட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கௌதமி புத்திர சதகர்ணியோடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, சதகர்ணின்னு இன்னொருத்தர் இருக்கார், கௌதமி புத்திர இல்லை, சதகர்ணின்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸுக்கு இது ரொம்ப ஃபேமஸ். ஓகே, consider the following statements about the Nagara style of architecture. Nagara style of temple architecture. This style of temples are commonly found in the areas between Himalayas and Vindhyas. Yes, it is correct. The most striking feature of this style is pyramidal shikara அப்படின்னு இருக்கா. This one is wrong. நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஷிக்காராஸோடைய ஸ்டைல் என்னன்னு பார்த்தோம். அதில் பிரமிடியல் வராதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, பிரமிடியல் ஸ்டைல் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகே, இட் இஸ் நாட் அபவுட் த நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, அப்போ இது வராது. ஸோ ஒன் ஒன்லி இஸ் த கரெக்ட். ஓகேங்களா, ஒன் ஒன்லி இஸ் கரெக்ட். உங்கள் என்சிஆர்டிலையும் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆர்ட் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸோடைய என்சிஆர்டி விச் ஐ ஹவ் டீச்டு. ஓகேங்களா, ஃபவுண்டேஷன் கோர்ஸில் 5 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஓகேங்களா, அதை ஒரு வாட்டி ஆர்ட் அண்ட் கல்ச்சரை ஒரு வாட்டி பார்த்துட்டு கூட இந்த வீடியோஸை பாருங்கள். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேங்களா, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பிள்ஸ் இஸ் த earliest இன் டைம்? எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்டயல் டெம்பிள்னு இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப earliest, விச் இஸ் ஃபவுண்ட் இன் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் பேந்தியான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க கிரீக்கில். ஓகேங்களா, ஏத்தன்ஸில் பேந்தியான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு டெம்பிள் இது. 2nd century BC அந்த டைமில் இதை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். பாகிஸ்தானில் இந்த டெம்பிள் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப earliest இன் டைம் டெம்பிள்லேயே. ஸோ திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிக் ஃபார்ம் ஆஃப் இந்து டெம்பிளில் நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகா இருக்குது, சாங்க்டம் சான்டோரியம் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள் விச் இஸ் மண்டப். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கர்விங் ஷிக்கார், கர்விங்காக இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கர்விங்காக இருக்குது இன் நார்த் இந்தியா. பிரமிடியலாக இருக்குது எங்கே அப்படின்னா வந்து விமானான்னு அர்த்தம் இன் சவுத் இந்தியா. பிரமிடியல் அப்படின்னாலே இட் இஸ் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வாகனம் இருக்கும், அதாவது வந்து டெய்டிக்கு வந்து ஒரு வாகனம் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவா அப்படின்னா வந்து நந்தி இருப்பார், விஷ்ணு அப்படின்னா கருடன் இருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து டெய்டிக்குன்னு ஒரு வாகனம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நகரா ஸ்டைல் இஸ் இன் நார்த் இந்தியா, திராவிடா ஸ்டைல் இன் சவுத், அதுக்கப்புறம் விஷாரா ஸ்டைல் இஸ் பிட்வீன் த நார்த் அண்ட் த சவுத். ஓகே, ஸோ the Prime Minister recently inaugurated the new circuit house near Somnath temple. ஓகே, அப்போ பிரைம் மினிஸ்டர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, எந்தெந்த டெம்பிளெல்லாம் போகிறாரோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெம்பிளாக மாறுது. அப்போ இப்போ ரீசண்டாக வந்த ஒரு டெம்பிள் என்ன அப்படின்னா, போன வருஷமே எதிர்பார்த்த கேட்கலாம் அப்படின்னு நினச்ச டெம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோயில். அப்போ ராமர் கோயிலேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலாம், இந்த வாட்டி ஏன் கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா யூபிஎஸ்சி ஆஸ் அ டெண்டன்சி. ஓகேங்களா, போன வாட்டி ஒரு வைரலான ஒரு விஷயம் அடுத்த வருஷம் கேட்குறதுக்கு ஒரு டெண்டன்சி யூபிஎஸ்சிக்கு எப்பயுமே இருக்கும். அப்போ அயோத்தியில் இருக்க ராமர் கோயிலுடைய அந்த ஸ்டைல் என்ன, நகராவா இல்லை திராவிடாவா இல்லை விசாராவா? ஓகேங்களா, இதை நீங்கள் பார்க்கணும்.
நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலோடைய அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த ஸ்டோனில் கட்டப்பட்டது, எந்த ஸ்டோனில் இது வடிவமைக்கப்பட்டது, இது ஜாகிரபிக்கல் ஆங்கிள் இது. ஓகேங்களா, எந்த ஏரியாவிலேருந்து இந்த ஸ்டோன் எடுக்கப்பட்டது, எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதை வச்சு ஏதாவது கேள்விகள் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். சோம்நாத் டெம்பிள் இஸ் ஒன் ஆஃப் த ஜோதிர்லிங்காஸ். 12 ஜோதிர்லிங்காஸ் இருக்குங்க மொத்தம் இந்தியாவில். 12 ஜோதிர்லிங்காஸ் ஆர் தேர். அப்போ இது ஒன் ஆஃப் த ஜோதிர்லிங்காஸ் ஆனால் கரெக்ட். ஓகேங்களா, அப்போ அதோடைய சிக்னிஃபிகன்ஸ், அப்போ ஒரு டெம்பிள் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது அப்படின்னா அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியணும், அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியணும், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு தெரியணும். இதுக்காக உட்காந்து 10-12 ஜோதிர்லிங்காஸ் இப்போ அடுத்து என்னென்னலாம் இருக்குங்கிறத படிக்க ஆரம்பிக்காதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா, ஒரு டெம்பிள் இருக்குது அப்படின்னா அது இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கலாம், அந்த ஆங்கிளில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து 12 ஜோதிர்லிங்காஸ் என்ன, அதுக்கப்புறமா வந்து அம்மன் அதே மாதிரியே வந்து நிறைய இது இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன இருக்குது, அப்புறம் விஷ்ணு 108 விஷ்ணு ஸ்தலங்கள் இருக்குது, உட்காந்து அதெல்லாம் பார்ப்பீங்களா? ஸோ அதனால் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது தேவை கிடையாது. ஓகே, அப்போ ஜோதிர்லிங்காஸ் இது இருக்குது அப்படின்னா இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். தட்ஸ் ஆல். A description of Somnath temple was given by Al-Biruni. அல்புருனி கொடுத்தாரா அப்படின்னா எஸ். ஓகேங்களா, இதுக்கும் அல்புருனிக்கும் என்ன சம்மந்தம்னா, அல்புருனி கேம் வித் ஹூம் அப்படின்னா வந்து முகமது ஆஃப் கஸ்னி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ரைடு. ஓகேங்களா, அது எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் 1025-28 இந்த டைமில் வந்து லாஸ்ட் ரைட் பண்ணுறாரு, 25th ரைடு பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து 16th ரைட் பண்ணுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா சோம்நாத் டெம்பிள் தான் லாஸ்ட் டெம்பிளாக வந்து சோம்நாத் டெம்பிளை தான் அடிச்சுட்டு போகிறார். ஓகே, அவரு கூட வந்த அல்புர்னி as given a description about this temple. ஓகேங்களா, பிரான் பிரசிஸ்தா ஆஃப் சோம்நாத் டெம்பிள், இன்ஸ்டலேஷன் ஆஃப் த டெம்பிள், ப்ரெசன்ட் டே டெம்பிள், அது வந்து யார் பண்ணுறது, வாஸ் டன் பை பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத், நாட் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, பிரான் பிரசிஸ்தா வந்து பண்ணுறது ராஜேந்திர பிரசாத் பண்ணுறாரு. அதை கட்டுறது புதுசாக கட்டுறதுக்கான இனிஷியேஷன் யார் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து கட்டுறாரு. ஓகே, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, ஸோ 1 and 2 இஸ் கரெக்ட். ஸோ 1 and 2 ஒன்லி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Who among the following constructed the கைலாசநாதா டெம்பிள் அட் காஞ்சிபுரம்? யார்? நரசிம்மவர்மன் 2 இல்லைனா வந்து ராஜசிம்மா. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் கைலாசநாதா டெம்பிள் ஆஃப் காஞ்சிபுரம். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் யாலி. ஓகே, யாலி இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து லேட்டர் வந்த இது கல்யாண மண்டபம் எவ்வளோ பில்லர்டு இருக்குது பாருங்கள், பில்லர்டு ஹால் இது. ஓகே, ஸோ லேட்டர் வந்த இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து சேர்த்துருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க விஜயநகர பீரியடில். அப்போ இந்த யாலிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர பீரியடில் தான் ஃபேமஸ் ஆகுது. ஓகேங்களா, இது ஃபுல் யாலி கிடையாது. யாலிங்கிறது சிங்க முகம் இருக்கும், அதே மாதிரி எலிஃபெண்ட்டோடைய ட்ரங்க்கும் இருக்கும், அதுதான் யாலி. ஓகேங்களா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபேமஸ் ஃபார் சன் டெம்பிள்? இது கேட்டிருக்காங்க பாருங்கள். அதான் மெயின் டெய்ட்டி என்னன்றது தெரியணும். நம்ம சொல்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிவைக்யூவில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம படித்தாலே போதுமானது. ஓகேங்களா, ஸோ அரசவல்லின்னு இருக்கா, இது வந்து ஸ்ரீகாகுளத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் டெம்பிள். மற்ற இது ரெண்டுமே வந்து சிவா டெம்பிள். ஓகேங்களா, ஓம்காரேஸ்வர்னு இருக்குது. ஓம்காரேஸ்வர் அப்படின்னாலே அது வந்து ஓம் காரேஸ்வர், ஈஸ்வர்னு முடியுதுல்ல, ஈஸ்வர்னு முடிஞ்சால் இட் இஸ் டினோட்டிங் சிவா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஈஸ்வரன் அப்படின்னு முடியுது. ஓகேங்களா, அப்போ அமர்கண்டக்கில் இருக்கிறதும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவா டெம்பிள் தான், நர்மதா நதிக்கரையில் இருக்குது. அப்போ இது வரைக்கும் 2 டெம்பிளை நம்ம என்னென்ன இது நர்மதா ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து மகாநதி ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர்லேயே. ஸோ இந்த ஆங்கிள்லையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 only is a correct statement. With reference to the cultural history of India, consider the following statement. White marble was used to making the Buland Darwaza. Buland Darwaza பாருங்கள், this is Buland Darwaza. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு டோமை பாதியாக வெட்டினா மாதிரி இருக்கா. அப்போ இது என்ன ஒயிட் மார்பிளாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெட் சாண்ட்ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ போயட் ஆஃப் ரெட் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. போயம் மேட் ஆஃப் ரெட் சாண்ட்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா, ஒரு போயம், ஒரு கவிதை மாதிரி
ஆர்கிடெக்சரை வந்து வரைஞ்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயிட் மார்பிள் அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். பட் புலந்த் தர்வாசா இஸ் அட் ஃபத்தேபூர் சிக்ரி, இது கரெக்ட். ஓகேங்களா, ஆனால் ஒயிட் மார்பிளுங்கிறது தான் தப்பு. அதனால் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். நெக்ஸ்ட்டு, ரெட் சாண்ட்ஸ்டோன் அண்ட் மார்பிள் வேர் யூஸ்ட் இன் த மேக்கிங் ஆஃப் பாபா இமாம்பாரா. பாபா இமாம்பாரா பாருங்கள், இதுதான் பாபா இமாம்பாரா. ரெட் சாண்ட்ஸ்டோனாக இருக்குது, ஒயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இது ரூமி தர்வாசா இட் இஸ் இன் லக்னோ. இது ரெண்டுமே வந்து அவாதி ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அவாதி லக்னோ தான், ஆனால் ரெட் சாண்ட்ஸ்டோனுங்கிறது தப்பு. ஓகேங்களா, ஒயிட் சாண்ட்ஸ்டோன். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிரிக்ஸ் வச்சு கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அதனால் இதுவும் தப்பு. ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நெய்தர் 1 nor 2 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட்டு, பில்டிங் கல்யாண மண்டபாஸ் வாஸ் த நோட்டபிள் ஃபீச்சர் இன் த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் த கிங்டம் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்யாண மண்டபாஸ் பில்டிங் வாஸ் இன் த கிங்டம் ஆஃப் விஜயநகரா. இதுதான் கரெக்ட். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வித் ரெஃபரன்ஸ் டு சௌஷத் யோகினி டெம்பிள் சுச்சுவேட்டட் நியர் த மொரினாவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சௌஷத் யோகினி டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா மொரினா எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் அ சர்க்குலர் டெம்பிள். திஸ் இஸ் சௌஷத் யோகினி டெம்பிள். இட் இஸ் அ சர்க்குலர் டெம்பிள் பில்ட் டியூரிங் த ரெயின் ஆஃப் கச்சப்ப கட்டா டைனாசிட்டி. இந்த டைனாசிட்டி பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின் வந்த உடனே போச்சு, இந்த கொஸ்டின் நமக்கு வராது, இதை பற்றி ஏதோ கேட்டிருக்கான், நமக்கு ஒன்றும் தெரியல, இப்படி இந்த மைண்ட் செட் வேணாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் படிச்சிருக்கீங்க, ஒரு கொஸ்டினில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் படிச்சிருக்கீங்க, இன்னும் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை வச்சு ஏதாவது, ஏன்னா 1 and 2 இப்படி இருக்குது, 1 pair 2 pairனா ஒன்றும் பண்ண முடியாது தான். பட் இந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் ட்ரை த அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்சோ. டக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. அப்போ அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள். இட் இஸ் த ஒன்லி சர்க்குலர் டெம்பிள் பில்ட் இன் த இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி ஐடியா கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குது. இட் வாஸ் மென்ட் டு ப்ரொமோட் த வைஷ்ணவா கல்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். வைஷ்ணவா கல்ட் அப்படின்னா, வைஷ்ணவானா இட் இஸ் அ விஷ்ணு கல்ட்டு. பட் பேரை பாருங்கள், யோகினின்னு இருக்குது. யோகினி அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ஃபீமேல் டெய்ட்டி. பேர்லேயே ஃபீமேல் டெய்ட்டி எப்படி வந்து விஷ்ணு கல்ட்டுக்கான ஒரு டெம்பிளாக இருக்க முடியும்? ஸோ 3 ஷுட் பி ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா யூ கேன் எலிமினேட் 2 ஆப்ஷன்ஸ் ஹியர். 1 பற்றி அப்போ கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா 1 இஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், எய்தர் வி ஹாவ் டு சூஸ் 1 and 2 ஆர் 1 and 4. எதுக்கு போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். Its design has given a rise to the popular belief தான், not a concluded evidence. Popular belief that it was the inspiration behind the Indian parliamentary building. இந்தியன் பார்லிமெண்ட்ரி பில்டிங்கோடைய அந்த இன்ஸ்பிரேஷன் இதிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கலான்ற ஒரு பிலீஃப் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது ஓரளவுக்கு காமனான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒன்லி சர்க்குலர் அப்படின்றான். ஓகேங்களா, சர்க்குலர்னு அப்போ நமக்கு தெரியுது, இந்தியன் பார்லிமெண்ட்டும் சர்க்குலர் இருக்கலான்னு தெரியுது. ஒன்லி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இதனால் இது தப்பாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதை நம்ம தப்பாக்கணுங்கிறதுக்காகவே ஒன்லியை சேர்த்துருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஆனால் எல்லா ஒன்லி ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஒன்லின்னு வர ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு கிடையாது. பட் ஒன்லின்னு வர ஸ்டேட்மெண்ட்டில் தப்பாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுமே ஃபேக்ட். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. ஐ வில் கோ வித் சி. அந்த டைமில் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா காமன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுங்க. ஓகேங்களா, காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, that will be the most correct statement. Okay, mostly that will be the correct statement. Next, Bhakti and Sufi movements க்கு வரும். Consider the following Bhakti saints. Bhakti saints பற்றி நீங்கள் இப்போ பாருங்கள். தாது தயால், குரு நானக், தியாகராஜா. ஓகே, who among the above was or were preaching when the Lodi dynasty fell and Babur took over அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ தாது தயால் எப்போ அப்படின்னா வந்து அக்பர் டைமில் இருக்கார் அவர், அக்பர் டைமில். ஓகேங்களா,
அதனால் வந்து இந்த இதில் இல்லை, ஒன்றை எலிமினேட் பண்ணிடலாம். உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபேக்ட்டுங்க, தெரிஞ்சால் தான் போட முடியும், தெரியலனா நம்மளால் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரியலன்னு கவலைப்படாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. குருநானக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ரெண்டுத்துலேயுமே குருநானக் இருக்கார். ஸோ குருநானக் பற்றி கவலைப்பட தேவையில்ல. தியாகராயா வந்து 18th 19th சென்ச்சுரியில் வாழ்ந்த ஒரு மியூசிக்கல் பக்தி செயின்ட்டு. அதனால் வந்து அவரும் வரமாட்டார். ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பிஜக் இஸ் அ காம்போசிஷன் ஆஃப் த டீச்சிங் ஆஃப் செயின்ட் தாது தயால்னு இருக்குல்ல, இது தப்பு. பிஜக் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கபீர். Okay, the philosophy of Pushti Marga, okay, Pushti Marga was propounded by Vallabhacharya, not Madhavacharya. Madhavacharya என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவைத்தா அப்படிங்கிற அந்த ஃபிலாசபியை இது பண்ணுறாரு. நான் துவைத்தானா என்ன, அத்வைத்தானா என்ன அப்படிங்கிறத அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேயே வந்து சொல்லியிருக்கேன். பட் இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம ரீகால் பண்ணுவோம். இந்த ஃபிலாசபிஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி வி கேன் ரீகால். ஓகேங்களா? இந்த பக்தி இது முடியட்டும், அப்புறம் நம்ம வி கேன் ரீகால் இட். ஸோ புஷ்டி மார்கா அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரப்பவுண்டட் பை வல்லபாச்சாரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மாதவாச்சாரியா கிடையாது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இல்லை, நெய்தர் 1 nor 2 இஸ் த ஆன்சர். வித் ரெஃபரன்ஸ் டு கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிவல் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சித்தர்ஸ் ஆஃப் தமிழ் ரீஜியன் வேர் மோனோஸ்டிக் அண்ட் கண்டெம்டு த ஐடியோலட்ரி. ஸோ சித்தர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், தே கண்டெம்டு த ஐடியோலட்ரி. எஸ், இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, லிங்காயட்ஸ் ஆஃப் கன்னடா region questioned the theory of rebirth and rejected the caste hierarchy அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஓகேங்களா? தே questioned the rebirth, theory of rebirthங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அண்ட் தே ரிஜெக்டட் த கேஸ்ட் ஹைரார்கி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்மசாஸ்திராஸை அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டாக வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்காயட்ஸ். ஓகேங்களா? லிங்காயட்ஸ் அப்புறம் வீர சைவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் இன்னும் விரிவாகவே பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இது கரெக்டானா திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சூர் சாகர். சூர் அப்படின்னு வருது, யார் அப்படின்னா சூர். சாகர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு அர்த்தம்னா வந்து கடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சூர் எழுதுன ஒரு கடல், அது என்ன அப்படின்னா போயம்ஸ் ஆஃப் சூர்தாஸ். சூர்தாஸ் இஸ் அ blind bhakti saint. ஓகேங்களா? சூர்தாஸ். ஓகே, which with reference to the cultural history of India, consider the following statements. Most of the Tyagaraya Kirtis are devotional songs in praise of Lord Krishna இருக்கா, இது தவறு. ஓகேங்களா? ஏன்னா he was a devotee of Lord Rama. ஓகே, தியாகராயா கிரியேட்டட் செவரல் நியூ ராகாஸ். காமன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள், அவர் மியூசிஷியன், இஸ் ஃபேமஸ், ஸோ யூ வுட் ஹவ் கிரியேட்டட் சம் ராகாஸ். ஆன்சர் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்கு, அதனால் யூ கேன் எலிமினேட் ஏ அண்ட் சி. அன்னமாச்சாரியா அண்ட் தியாகராயாஸ் வேர் கண்டெம்ப்ரரி. இந்த வார்த்தை கண்டெம்ப்ரரின்னு இருக்குல்ல, இந்த கண்டெம்ப்ரரின்னு வரும்பொழுது யுவர் ஐஸ் ஷுட் லிட் அப். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன், பட் அது எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து யூஸ் ஆகுன்றது தெரியல. பட் கோ வித் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேங்களா? என்னென்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, இது வரைக்கும் ஓகேங்களா, த வேர்டு கண்டெம்ப்ரரின்னு வந்தது எல்லாமே ராங்காக தான் இருக்குது. இவர் கண்டெம்ப்ரரி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு யூபிஎஸ்சியில் கேட்குறாங்க அப்படின்னா தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஒன்லி. ஓகே, அப்புறம் மாற்றி கூட கொடுக்கலாம். ஸோ கோ வித் யுவர் ஓன் ரிஸ்க். பட் இது வரைக்கும் அந்த ரெக்கார்டு வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் வாட் டு சே கன்சிடர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் ராங். ஃபார் எக்ஸாம்பிள், தேவராயா, வாஸ்கோட காமா கேம் டியூரிங் த பீரியட் ஆஃப் தேவராயா. தப்பு, கண்டெம்பரரி அந்த கொஸ்டின் தான் அதுவும். அதே ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு கொஸ்டின், டச் have gained the places by கஜபதி ரூலர்ஸ் கிட்டேருந்து டச் வந்து மசூலிப்பட்டினம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுவும் தப்பு.
ஓகேங்களா. பட் அது கூட கண்டெம்பரரின்னு சொல்ல முடியாது. பட் இது கண்டெம்பரரி. தேவராயா 2 பீரியடில் தான் வந்து வாஸ்கோட காமா வந்தார் அப்படிங்கிறது. அதே மாதிரி வேற ஒரு இப்பயே வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கண்டெம்பரரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பின்னாடி, அதையும் நம்ம பார்ப்போம். அதுவும் தப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா. இதை வச்சு தான் சொல்கிறேன். பட் கோ வித் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகே, பார்த்துக்கோங்க, அந்த டைமில் முடிவெடுங்க. அன்னமாச்சாரியா கீர்த்தனாஸ் ஆர் டிவோஷனல் சாங்ஸ் பிரைஸ் ஆஃப் லார்ட் வெங்கடேஸ்வரான்னு இருக்கா? திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 2. அப்போ ஒரு பக்தி செயின்ட் இருக்காருங்க, ஒரு பக்தி செயின்ட் இருக்கார். அவரை பற்றி நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஃப்ரம் விச் ரீஜியன், என்ன ஸ்டேட், அதாவது ஓகே. செகண்டு, அவர் வந்து எந்த செஞ்சுரியில் வாழ்ந்தார், செஞ்சுரி, எந்த செஞ்சுரி, தோராயமான ஒரு செஞ்சுரி தெரியணும் அட்லீஸ்ட்டு. ஸோ தட் யூ கேன் நோ அபவுட் த விச் ஃபேமஸ் கிங் இஸ் த கண்டெம்பரரி ஆஃப் தட் பக்தி செயின்ட். அதான் கண்டெம்பரரி எல்லாமே தப்பா சார், அப்புறம் ஏன் சார் இதுனா திடீர்னு கரெக்டாக கேட்டான்னா? ஓகேங்களா. அப்போ நம்ம படித்து வச்சிடணும். தெரிஞ்சால் நமக்கு ஓகே, தெரியலன்னா யூ கேன் கோ வித் தட் ரிஸ்க். ஓகே, பட் தட் இஸ் அ ரிஸ்க். யூ கேன் டேக் ஆர் யூ கேன் நெகோஷியேட் இட். ஸோ கிங் நம்ம படித்து வச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ திங் அபவுட் த பக்தி சயின்ஸ் விச் இஸ் they would have follow a deity or a formless deity, formless god. So that both is called as nirguna and sarguna. ஓகேங்களா. நிர்குணா சர்குணா, ஃபார்ம்லெஸ் காட் ஆர் அ ஐடியல் காட். ஓகேங்களா. அந்த ஃபார்ம்லெஸ் காட் அப்படின்னா நிர்குணா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐடியல் காடுனா அந்த காடு யாருன்னு தெரியணும். அந்த காடு வந்து கிருஷ்ணாவாக இருக்கலாம், ராமாவாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம். எல்லாமே ஒன்று தான், கிருஷ்ணர் விஷ்ணு எல்லாமே ஒன்று தான். ஆனால் அவங்க ஒரு பர்டிகுலரான காடை கும்பிடுவாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியாது. விஷ்ணுவுக்கு பதில் கிருஷ்ணன்னு சொன்னால் கூட தப்பு தான். ஓகேங்களா. அந்த அளவுக்கு பர்டிகுலராக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ராமரும் அதே விஷ்ணுவோட இன்னொரு ஒரு அவதாரம் தானே. அப்போ கிருஷ்ணா விஷ்ணுனா தப்பு தானே. ஓகே, அப்போ கிருஷ்ணா, ராமா, விஷ்ணு, அதுக்கப்புறம் வித்தாலா, வித்தோபா, வித்தாலா ஆர் வித்தோபா அப்படின்னு ஒரு, அதுவும் வந்து ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு தான். ஸோ இந்த மாதிரி இவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டெய்ட்டிஸை வந்து கும்பிட்டுருப்பாங்க. அந்த டெய்ட்டிஸில் எந்த டெய்ட்டி இவங்க கும்பிட்டாங்க, இஃப் இட் இஸ் சர்குணா, இவங்க எல்லாருமே சர்குணா. ஓகேங்களா. ஒரு ஃபார்ம், ஒரு கடவுளுக்கு ஒரு ஃபார்மை வச்சு அவங்க கும்பிட்றாங்க. ஓகேங்களா. அப்போ அது என்ன ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒரு பக்தி சைன்னா இவ்வளோ தெரியணும். இது இல்லாமல் அவங்களுடைய கம்பைலேஷன்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கபீருக்கு வந்து பிஜக் அப்படிங்கிற ஒரு அவருடைய கம்பைலேஷன்ஸ் பேர் இருக்குல்ல, அந்த மாதிரியான சில விஷயங்கள், ஹைலைட்ஸ் அபவுட் தெம், அது தெரியணும். இந்த 5 தெரிஞ்சதுன்னா போதும் பக்தி சயின்ஸுக்கு, நீங்கள் வேறு எதையும் படிக்க தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இதையும் நான் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கேட்கப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான பக்தி சயின்ஸோடைய அந்த இதுவை நான் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி பாருங்கள். ஓகேங்களா. பின்னாடியே கொடுத்துருக்கேன். அதில் ஒரு சிலது வந்து நிர்குணா சர்குணா மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. அது என்னங்கிறது கரெக்டாக இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. அதையும் நம்ம பார்த்துட்டு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹூ ஆர் த நாயன்மார்ஸ்? ஹூ ஆர் த நாயன்மார்ஸ்? நாயன் அப்படின்னா வந்து சிவபெருமான். ஓகேங்களா. அவர் வந்து நாயனார் அப்படின்னும் அவரை வந்து அழைப்பாங்க. அப்போ நாயனாரின் மார்கள், அதாவது வந்து அவரை நம்பி இருக்கக்கூடியவர், நாயனை நம்பி இருக்கக்கூடியவர்கள், அவர் தான் வந்து நாயன்மார்கள். நாயன்மார்கள் மொத்தம் வந்து 63 பேர். ஓகேங்களா. த லீடர்ஸ் ஹூ ஆர் டிவோட்டிஸ் ஆஃப் சிவா, சி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. நாயன்மார்ஸ் அவங்க வந்து கம்பைல் பண்ணது தேவாரம். நால்வர் அப்படின்வாங்க. 63லேயே வந்து நால்வர் அப்படின்வாங்க. அதுதான் வந்து அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். ஓகேங்களா. இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இவங்க தான் வந்து தேவாரம் வந்து கம்பைல் பண்ணியிருப்பாங்க. தேவாரம். சண்ட் பாஷா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ஆஃப் த நிர்குணா மிஸ்டிக்ஸ். இதுதான் வந்து சண்ட் பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்குணா மிஸ்டிக்ஸ் பேசக்கூடிய வார்த்தை தான் வந்து சண்ட் பாஷா. அதே மாதிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலத் பஷாய் மிஸ்டிக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து மாற்றி சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா வந்து, ஒரு இப்போ
கடல் மாதிரி கொதிப்பாக, கடல் எப்பயும் கொதிப்பாக இருக்காது. ஓகேங்களா, கடல் மாதிரி ஒரு அனலாக நான் வந்து அந்த கடவுளை பார்த்தேன். இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஆப்போசிட்டை வந்து எப்பயுமே பார்ப்பாங்க. இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமை பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை கம்போஸ் பண்ணுறது தான் வந்து இந்த லாங்குவேஜ். ஓகேங்களா, உலத் பசாய் லாங்குவேஜ். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். செயின்ட் நிம்பார்க்கான்னு இருக்குல்ல, கண்டெம்பரரி ஆஃப் அக்பர்னு இருக்கா, இதுவும் தப்பு. ஓகே, ஏன்னா நிம்பார்க்கா வந்து டெல்லி சுல்தானேட் டைமில் வாழ்ந்தவர், 13th 14th சென்ச்சுரியில் வாழ்ந்தவர். அவர் கண்டெம்பரரி ஆஃப் அக்பர் கிடையாது. ஓகே, ஸோ கண்டெம்பரரி வருது, மறுபடியும் தப்பாக இருக்குது. ஓகே, நான் உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஓகேங்களா, இருந்தாலும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க, தட்ஸ் ஆல். ஓகே, எப்பயுமே தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா, த செயின்ட் கபீர் வாஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சர்ஹிந்துன்னு இருக்கா. கபீர் வந்து சர்ஹிந்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஓகேங்களா, சர்ஹிந்து அப்புறமா தான் 16th சென்ச்சுரியில் தான் வராரு, 17th சென்ச்சுரியில் தான் வராரு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஓகேங்களா, ஸோ நெய்தர் 1 nor 2. திஸ் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் கண்டெம்பரரியா இவங்க, இல்லை இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா அப்படிங்கிறது அந்த குரோனாலஜியே கேட்குறாங்க. ஓகே, அப்போ வேறு மாதிரி எப்படி கேட்கலாம், அடுத்த வாட்டி குரோனாலஜியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சங்கரா, அப்புறம் ராமானுஜா, அப்புறமா வந்து கபீர், ஓகே, அதுக்கப்புறம் தியாகராயா, இவங்க 4 பேரில் குரோனாலஜி கொடுங்க அப்படின்னாங்கன்னா சங்கரா தான் ஃபஸ்ட்டு வருவார், ராமானுஜா செகண்டு, கபீர், அதுக்கப்புறம் தியாகராயா. எல்லாருமே பக்தி சயின்ஸ். ஓகேங்களா, அப்போ குரோனாலஜி கேட்குறதுக்கும் அதனால தான் சென்ச்சுரிஸாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு த வீரசைவா ட்ரெடிஷன்ஸ் இன் கர்நாடகா. வீரசைவா, லிங்காயத்ஸ் எல்லாம் ஒன்று தான் அக்கார்டிங் டு யுவர் என்சிஆர்டி. ஸோ வீரசைவா மூமெண்ட் வாஸ் லெட் பை த பிராமணா நேம்டு பசவனா, a minister, court of Kalachuri ruler in the 12th century. Correct. The Veerasaivas encourage practice approved by the Dharma Shastras இருக்கா, இது தப்பு. They were not encouraged, they were against the practices of Dharma Shastra. லைக் போஸ்ட் பிபர்ட்டி மேரேஜஸ், தர்மசாஸ்திராவில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு இவங்க எதிராக தே என்கரேஜ்டு போஸ்ட் பிபர்ட்டி மேரேஜஸ் அண்ட் விடோரி மேரேஜஸ். ஓகேங்களா, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ 1 only இஸ் கரெக்ட். தி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து என்டிஏல கேட்டிருக்காங்க. இந்த என்டிஏ சிடிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. ஓகேங்களா, உங்களுடைய நியூ என்சிஆர்டியில் இந்த தீம்ஸை, ஓகேங்களா, பார்ட் 2ல் இருக்குது. ஓகேங்களா, 2nd சாப்டர் இது, பக்தி அண்ட் சுஃபி அந்த சாப்டர். இதை ஒரு வாட்டி நீங்கள் படிக்கிறது நல்லது. ஓகேங்களா, இந்த சாப்டரை முழுசாகவே படிக்கிறது நல்லது. ஓகேங்களா, பக்தி அண்ட் சுஃபி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் வர பிக்சர்ஸை பாருங்கள், அதில் வர டேர்ம்ஸை பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வீரசைவா ட்ரெடிஷன் 12th century. ஓகேங்களா, 12th century, பிராமணா மினிஸ்டர் கால்ட் அஸ் பசவனா, இவர் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இங்கே வருது பாருங்கள். ஓகேங்களா, லிங்காயட்ஸ் சேலஞ்சு த ஐடியா ஆஃப் கேஸ்ட் அண்ட் பொல்யூஷன். ஓகேங்களா, அந்த மாதிரி அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து தே சேலஞ்ச்டு. ஓகேங்களா, அதே மாதிரி தே டிடன்ட் பிலீவ் இந்த கான்செப்ட் ஆஃப் ரீபர்த்துங்கிற கான்செப்டில் அவங்களுக்கு பிலீஃப் கிடையாது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒருத்தர் இப்போ ஒரு லிங்காயத்தாக இருக்கார், அவர் இறக்குறாரு, வேறு யாரை பற்றியும் கவலை கிடையாது. லிங்காயத்து இறக்குறாரு அப்படின்னா he will go and submerge into சிவாவாக அவர் போயிடுவார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எரிக்காமல் அவங்களுடைய சவங்களை புதைக்கிறாங்க. ஓகேங்களா, புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ தே பரி தேர் டெட் இன்ஸ்டெட் ஆஃப் கிரிமேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐடியா ஆஃப் பொல்யூஷனை அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி தே டிஸ்அப்ரூவ் த ப்ராக்டிஸ் ஆஃப் தர்மசாஸ்திராஸ் விச் இஸ் போஸ்ட் பிபர்ட்டி மேரேஜஸ் அண்ட் த விடோ ரீமேரேஜஸ். ஓகே, அதே மாதிரி அவங்களுடைய லிட்ரல் சேயிங்ஸ் இருக்குல்ல, இந்த சேயிங்ஸ் பேர் வந்து வாச்சானாஸ். ஓகேங்களா, வாச்சானாஸ் வாக்கியங்கள்னு தமிழில் சொல்லலாம். அது மேபி அது வந்து கன்னடத்தில் வாச்சானாஸாக இருக்கலாம். ஓகே, லிட்ரலி சேயிங்ஸ். ஓகே, கம்போஸ்ட் பை உமன் அண்ட் மென். இதுதான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்லி மென் கொடுத்தாங்கன்னா தப்பு. ஓகே, விமன் அண்ட் மென் 2 பேருமே கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஆழ்வார்ஸ், நாயன்மார்ஸ்னால் நாயனின் மார்கள் அப்படின்னு சொன்னல. ஆழ்வார்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆழ்ந்து கிடப்பவர்கள், விஷ்ணுவோடைய சிந்தனையில் ஆழ்ந்து கிடப்பவர்கள் தான் வந்து ஆழ்வார். ஓகேங்களா, அவங்க அப்போ தேவர்
டிவோட்டீஸ் ஆஃப் விஷ்ணுஸ் இமர்ஸ்டு இன் த டிவோஷன் ஆஃப் விஷ்ணு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஏ தான் ஆன்சர். ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நிர்குணா பக்தி ரெஃபர்ஸ் டு? நிர்குணா பக்தி அப்படிங்கிறது என்னென்னா ஷைவேட்டா கிடையாது, வைஷ்ணவேட்டா கிடையாது, இன்கார்னேஷனாக கிடையாது, அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் ஆஃப் காட் வர்ஷிப், அதுதான் வந்து நிர்குணா பக்தி. ஓகே, early saints ஆழ்வார்ஸ் இன் சவுத் இந்தியா வேர் இமர்ஸ்ட் இன் த டிவோஷன் ஆஃப் ஹூம் அப்படின்னா மறுபடியும் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, விஷ்ணு தான் ஆன்சர். ஓகேங்களா? அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்னென்னா ராம், அதுக்கப்புறம் கிருஷ்ணா, விஷ்ணு எல்லாம் ஒரே ஆள் தான். இருந்தாலும் அந்தந்த ஃபார்மை கும்பிட்றது யார், எந்த ஃபார்மை இவங்க கும்பிட்றாங்கங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். வேறு ஃபார்ம் கொடுத்தாங்கனாலே தப்பாயிடும் அந்த இது. ஓகே, ஸோ 4000 திவ்ய பிரபந்தம் வந்து ஆழ்வார்ஸ் வந்து எழுதுனது, தேவாரம் வந்து அந்த அப்பர், சுந்தரர், சம்பந்தர் இவங்க எழுதுனது. ஓகே, who among the following bhakti saints does not belong to the நிர்குணா? யார் வந்து நிர்குணா செக்டுக்கு கிடையாது, யார் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சைத்தன்யா தான் ஆன்சர். ஓகே, இது வந்து ஈ ஃபாலோட் கிருஷ்ணா பாகவதம். ஓகேங்களா? பாகவத பக்தி அதை வந்து ப்ரப்போன் பண்ணவர் அவர். The rules of congregational worship, Sangat involving collective recitations were organized by Guru Nanak. Guru Nanak வந்து அதை பண்ணுறாரு. ஓகேங்களா? Who among the following bhakti poetess belong to the Kashmir Valley? ரூபா பாவனி அப்படின்னு இருக்குல்ல, அவங்க தான் வந்து காஷ்மீர் போய்ட். ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். நாட் நாயன்மார் செயின்ட். யார் வந்து இதில் நாயன்மார் இல்லை அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் வந்து தமிழ் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சிடிஎஸ் மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வரப்போகிறது இல்லை அப்படின்ட்டு. அதனால தான் பக்தி சயின்ஸில் அந்த ஆண்டாள், அதுக்கப்புறமா வந்து நாயன்மார்ஸு, ஆழ்வார்ஸு இவங்களோட இது வந்து நிறைய இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்ஸ் கம்பைல் பண்ணது. ஓகே, ஸோ இது பாருங்கள், இதுவும் ரீசண்டாக போன வருஷம் கேட்டது, சிஏபிஎஃப்பில் கேட்டிருக்காங்க. How many of the following statements about bhakti poet Namdev is correct? ஓகேங்களா? He seems to have played a part of transitioning the southern bhakti to the northern bhakti. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? Rigorous monotheist and opposed caste distinctions, இது கரெக்டு. அண்ட் இஸ் அ டிவோட் ஃபாலோவர் ஆஃப் கபீர் அப்படின்றது தப்புங்க. ஏன்னா கபீருக்கு முன்னாடி இவர் இருந்தார், நாம்தேவ். ஓகே, அப்போ பி இஸ் த ஆன்சர் 2. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த 6 schools ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி. அதே மாதிரி போன வாட்டி நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் செகண்ட் பார்ட்டில் யோகாவுக்கும் யோகக்காராவுக்கும் ஐ ஹாவ் மிக்ஸ்ட் அப் அ பிட். அதை கமெண்ட்டில் ஒருத்தர் அழகாக சொல்லி காட்டியிருந்தார். ஸோ யோகக்காரா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்கூல், மகாயானா ஸ்கூல் அது. ஓகேங்களா? அது அஸ்மகா அப்படிங்கிறவர் வந்து அதை இது பண்ணியிருப்பார், யோகக்காரா. ஓகேங்களா? அதே மாதிரி மத்தியமிகா, அந்த மாதிரி 2 ஸ்கூல் இருக்குது. யோகக்காரா அப்புறம் மத்தியமிக்கான்னு 2 ஸ்கூல் இருக்குது. அதுக்கும் பதஞ்சலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பதஞ்சலி ஆஸ் அ கம்பைல்டு வாட் டு சே, பணினி எழுதின அஷ்டத்தியானிக்கு இவர் வந்து ஒரு கமெண்ட்ரி எழுதியிருப்பார், மகாபாஷ்யா அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ரி எழுதியிருப்பார். அதே மாதிரி இஸ் த ப்ரப்போனர் ஆஃப் யோகா ஸ்கூல், அது தனி இது தனி, யோகக்காரா தனி. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ 6 schools ஆஃப் இந்தியன் ஃபிலாசபியில் வேதாந்தா அண்ட் உத்தர மீமாம்சா அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் த பக்தி மூமெண்ட் ஆஸ் ப்ரப்பவுண்டட். இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு வர்றது இட் இஸ் செயின்ட் சங்கரா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ் அ நிர்குணா செயின்ட். ஏன்னா ஃபார்ம்லெஸ் காடை வந்து அவர் வந்து பிலீவ் பண்ணுவார், நாலேஜை பிலீவ் பண்ணுவார். ஓகேங்களா? ஞான மார்க்கத்தை பிலீவ் பண்ணுறாரு. ஞான மார்க்கம், இக்னோரன்ஸை போக்குறதுக்கு உங்களுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் எங்கேருந்து வரும்? வேதாஸ்லேருந்து வரும். அப்போ வேதாவை படி அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அத்வைதா ஃபிலாசபியை அவர் வந்து ப்ரப்போன் பண்ணுறாரு. துவைத்தானா 2, அத்வைத்தானா 1ன்னு அர்த்தம். 2 கிடையாதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. துவைத்தானா 2, அத்வைத்தா நீங்கள் ஏ சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்ம் ஆகிடும். 2 கிடையாது அப்படின்றாரு. என்ன 2 கிடையாது அப்படின்னா, உன்னுடைய ஆத்மாவும் கடவுளுடைய ஆத்மாவும் ஒன்று தான். அது உனக்கு எப்போ தெரியும்? நீ இக்னோரன்ஸாக இருக்க, அதனால தான் உனக்கு தெரியல. அப்போ எப்போ தெரியும் அப்படின்னா வந்து உனக்கு ஞானம் பிறக்கும்போது தெரியும். அந்த ஞானத்தை எப்படி வாங்குவ? வேதாஸ் படிக்கிறதன் மூலமாக வாங்குவ. அதான் ஞான மார்காவை அவர் வந்து ப்ரப்போன் பண்ணுவார். நெக்ஸ்ட் வராரு ராமானுஜா. ஞானம்லாம் தேவையில்லைங்க, பக்தி இருந்தால் போதும். அதான் குவாலிஃபைடு மோனோயிசம்.
ஓகேங்களா, நீயும் அவரும் ஒன்று தான் அப்படிங்கிறத, அதாவது வந்து வசிஷ்ட அத்வைதா, வசிஷ்ட பக்தி, கிருஷ்ண பக்தி, விஷ்ணு பக்தி வேணும் உங்களுக்கு. ஓகேங்களா, வசிஷ்ட அத்வைதா இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் வராரு. அதுக்கப்புறம் மாதவாச்சாரியா வராரு. இவங்க 3 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாதவாச்சாரியா வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒன்ஸ் பிரிஞ்சது தான். ஓகேங்களா, அப்போ நீ என்ன பண்ணலாம், அவனோட பக்தினால் கடவுளில் வந்து நீ வந்து என்ன பண்ணணும்னா பற்றிக்கணும். அதாவது குரங்கு, தாய் குரங்கு மேலே ஒரு குட்டி குரங்கு எப்படி வந்து பற்றிக்குதோ அதே மாதிரி பற்றிக்கணும். அவ்வளோதான். துவைத்தா, பிரிஞ்சது தான், 2 தான். ஓகேங்களா, இவரும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறு தான் அப்படின்றாரு. அப்புறம் மற்றவங்களாம் வராங்கங்க. இவர் வல்லபாச்சாரியா வராரு, புஷ்டி மார்கா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னது துவைத்த அத்வைத்தா அப்படின்னுவார், துவைத்த அத்வைத்தா. ஓகே, அதுக்கப்புறமா வந்து நிம்பார்க்கா, அவர் தான் வந்து துவைத்த அத்வைத்தா அப்படின்னுவார். சுத்த அத்வைத்தா வந்து வல்லபாச்சாரியா. ஓகேங்களா, சுத்த அத்வைத்தா வல்லபாச்சாரியா பண்ணுவார். அப்புறம் வந்து பேதா அபேதா எல்லாம் ஒரே வார்த்தை தான், வேறு மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோதான். சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப குழப்பிக்க வேணாம் நம்ம. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3 தான் இதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அத்வைத்தா பை சங்கரா, வசிஷ்ட அத்வைத்தா பை ராமானுஜா, அதுக்கப்புறமா வந்து துவைத்தா பை மாதவாச்சாரியா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த என்சிஆர்டிலேயே கொடுத்துருக்க டைம்லைன் இது. ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய அந்த செஞ்சுரிஸில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அவங்களுடைய இடத்தோடு கொடுத்துருக்காங்க. லால் தெக் அவர் வந்து காஷ்மீரில் இருக்கார், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, நிசாமுதீன் அவுலியா டெல்லியில் இருக்கார், டெல்லி அஜ்மீர் அந்த சைடில் இருப்பார். கபீர், சூர்தாஸ் இவங்கெல்லாம் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்காங்க. ஓகேங்களா, குருநானக் வந்து பஞ்சாபில் இருக்கார், வல்லபாச்சாரியா குஜராத்தில் இருக்கார். இப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியும். ஓகேங்களா, இதை ஒரு வாட்டி பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சைத்தன்யா இன் பெங்கால், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 16th 17th அப்போ இந்த செஞ்சுரியில் வாழ்ந்தவர் தான் சர்ஹிந்து. இங்கே கபீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1400s to 1500s வாழ்ந்திருக்காரு. அப்போ கபீர் இவரை பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆனாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுது. ஸோ அதுக்காக தான் இந்த டைம்லைன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐ ஹவ் கிவன் யூ த செயின்ஸ். அதே மாதிரி க்ரொனாலஜிக்கலாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, க்ரொனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் சகுனான்னு இருக்குல்ல, சகுனா ஓகே தான். பட் இங்கேயும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சிவா இல்லை விஷ்ணு, ராமா, கிருஷ்ணான்னு வருது, வித்தோபான்னு வருது. இங்கே நான் நிர்குணான்னு கொடுத்துருந்தேன்னா மட்டும் சகுனான்னு மாற்றிக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாமே கரெக்டு தான் இதில். ஓகேங்களா, ஒரு சில இடம் மட்டும் அந்த மாதிரி மாறி இருக்குது. ஓகேங்களா, ஸோ மற்றபடி அந்த இம்பார்ட்டன்ட் கிங்ஸையும் போட்டிருக்கேன், எந்த ரீஜன்னு போட்டிருக்கேன், அவங்களோட கீ கான்ட்ரிபியூஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டாள், அவங்க வந்து திருப்பாவை எழுதினவங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கீ கான்ட்ரிபியூஷன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி யூ ஹேவ் டு ரீட் திஸ். ஓகே, தட்ஸ் ஆல். எல்லா பக்தி செயின்ட் எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட்டான எல்லா பக்தி செயின்னா ஃபுல்லாகவும் சேர்க்கலை, இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயரில் கேட்ட, மற்ற இதுலேயும் கேட்காத சில சயின்ஸையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சுஃபி மூமெண்ட்ஸ். சுஃபி மூமெண்ட் வந்து இது வரைக்கும் யூபிஎஸ்சியில் கேட்டதே இல்லை. ஓகேங்களா, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் வாட் டு சே டைம் இல்லை அப்படின்னும்போது எதை வந்து ஸ்கிப் பண்ணலாம், இல்லை லெஸ்ஸாக ஒரு வாட்டி மட்டும் படித்து வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் சுஃபியை வந்து ஒரு வாட்டி படித்து வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் த சேஃபர் சைடு. ஸோ ஷேக் மொயினுதீன், பக்தியார் காக்கி, ஃபரிதுதீன் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டி செயின்ஸ். இவங்களாம் ப்ராமினன்ட் சிஸ்டி செயின்ஸ். இவங்க which one of the following statements about Sufism is or are correct? எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Sufism were the mystical interpretation that developed within the Islam. Yes, it is correct. Mystical interpretation. இஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கோட்பாடுகளை கொண்டது. ஒரு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில 5 கோட்பாடுகளை அவங்க வந்து கடைப்பிடிப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து அல்லாஹ், அப்புறம் வந்து ப்ராஃபிட்டு, இந்த மாதிரி அவங்களுடைய மெசேஜஸை நம்புறது. அதுக்கப்புறமா வந்து 5 வேளை தொழுகிறது. அப்புறமா வந்து அந்த உடைகளை அதுக்கேற்ற மாதிரி உடைகளை போட்டுக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒரு 5 விதமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து வெளிப்புறம். ஆனால் உள்ள
சில இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறத காட்டிலும் நமக்கு என்ன இம்பார்ட்னா அந்த மெசேஜை வந்து நம்ம வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி மிஸ்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அதுதான் சூஃபிசமுடைய இம்பார்ட்டன்ஸ். Sufi philosophy highlighted the atmosphere of religious tolerance by speaking universal love. அதான் யூனிவர்சல் லவ் வந்து அவங்க வந்து விரும்புவாங்க. தே டெவலப்டு வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபிலாசபின்னு இருக்குல்ல, ஃபிலாசபி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தால் சுஃபிசம் வளர்ந்துருக்காது. பக்தியாக இருக்கட்டும், சுஃபியாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை உடச்சி அதை பொது மக்களுக்கு வெகு ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போனதுனால தான் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயமும் அப்படி தாங்க, எல்லா விஷயமும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்கிறோம் அப்படின்னா பொது ஜனங்களுக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு ஏலியனேட்டடாக தான் இருக்கும், அதுக்குள்ளே வரமாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு பதில் அதை உடச்சி சிம்பிளாக புரிய வச்சா மட்டும்தான் வருவாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்சிசம் எடுத்துக்கோங்க. மார்க்ஸ் தத்துவம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மார்க்ஸ் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக எழுதி வச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. அது வந்து படிச்சுட்டு லெனின்ற ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா புரிகிற மாதிரி சொல்கிறாரு எல்லாருக்கும். ஓகேங்களா? அதுதான் வெகுஜனம். அப்போ மார்க்ஸ் வந்து ஒரு ஐடியாவை ப்ரப்போன் பண்ணுறாரு, அதை வெகுஜனங்களுக்கு கொடுக்குற ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை சிம்பிளாக கொண்டு போகிறதுக்கு கடத்துறதுக்கு ஒருத்தர் வந்து மார்க்ஸ் லெனின்ற ஒருத்தர் தேவைப்படுறாரு. அதே மாதிரி தான் இங்கே பெரியார் அவரே ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவார். அவரை விட அவர் வந்து ஆனால் வந்து ரொம்ப தடிமனாக சொல்லுவார், ரொம்ப வந்து காட்டமாக சொல்லுவார். அதை ஒரு சிம்பிளான ஒரு இலகுவான விஷயமாக பொதுமக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு அண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் தேவைப்படுறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்த அந்த பிராமணிக்கல் அந்த வேதிக் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸை வெகுஜனங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த சைடில் அதே மாதிரி இஸ்லாம் அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை உடச்சி பொதுமக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு சுஃபிங்கிற அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது. ஓகே, எப்போ வந்து அது மறுபடியும் காம்ப்ளெக்ஸ் ஆகுதோ மறுபடியும் எலினேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் புத்திசம் இருக்குது, வேதிக் ரிலிஜனுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குங்கிறதுனால தான் அது புத்திசம் வருது. அந்த புத்திசம் காம்ப்ளெக்ஸ் ஆன உடனே அதை மக்கள் ஒதுக்கிடுறாங்க, மறுபடியும் எது சிம்பிளாக இருக்குது அந்த டைமில் அப்படிங்கிறத பார்த்து பக்தி ரிலீஜனுக்கு உள்ளே போயிடுறாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப் சிம்பிளிஃபைடு. ஓகே, எல்லாத்தையும் சிம்பிளாக பார்க்க கற்றுக்கோங்க, வாழ்க்கையே சிம்பிளாக பார்க்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆன்சர் இஸ் A, 1 and 2 only. Okay. Consider the following statements about Sufism. The Sufis were critical of the dogmatic definitions and scholastic methods of interpreting the Quran and Sunnah traditions of the Prophet adopted by the theologians. Critical of the dogmatic definitions. They were critical of the dogmatic. பழமைவாத தத்துவங்களை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. So this is correct. Sufis sought to interpretation of the Quran on the basis of their personal experience. This is also correct. So both 1 and 2 is correct. With reference to the religious history of the medieval India, the Sufi mystics were known to pursue which of the following practices? ஓகே, எதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா மெடிடேஷன்லாம் அவங்க பண்ணுறாங்க, அசட்டிக் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ரெசிடேஷன் ஆஃப் த ஹோலி சாங்ஸ்லாம் அவங்க வந்து சுஃபி மியூசிக்ஸ்னே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் சுஃபி மியூசிக்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆவீங்க. சுஃபி மியூசிக்ஸ்னு போட்டு பாருங்கள், நிறைய வரும். ஓகே, ஸோ 1, 2 and 3 எல்லாமே கரெக்டு. Which one of the following was not a Chishti Sufi saint? யார் வந்து இதில் சிஸ்டி சுஃபி செயின்ட் யார் இல்லை அப்படிங்கிறாங்க. மொயினுதீன் இருக்கார், அப்புறமா வந்து காஜை சர்க்கார் இருக்கார், நிசாமுதீன் அவுலியா இருக்கார். டி தான் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் டி. ஆன்சர் இஸ் டி. இந்த மல்ஃபுசாட் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா டிஸ்கோர்சஸ் பை த சுஃபி லீடர்ஸ்னு அர்த்தம். அவங்க சொல்கிறது மல்ஃபுசாட் அப்படிங்கிறது the thing which they says, that's all. ஓகே சார், இதெல்லாம் ரொம்ப தேவையா அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஏன்னா திஸ் இஸ் இன் யுவர் என்சிஆர்டி ஆல்சோ. இது இல்லை, மல்ஃபுசாட் இல்லை, பட் வேறு ஒன்று இருக்குது, அதையாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் என்னன்ட்டு.
ஃபார் இது ஜியாரட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜியாரட் அப்படிங்கிறது பில்கிரிமேஜ் டு த டோம்ஸ் ஆஃப் சுஃபி சைன்ஸ். இதையாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜியாரட், ஓகே, ஜியாரட் மீன்ஸ் பில்கிரிமேஜ் டு த சுஃபி சைன்ஸ், தட்ஸ் ஆல். த டவுன் ஆஃப் சிஸ்ட் ஃப்ரம் விச் த சுஃபி சிஸ்டி சில்சா. சில்சா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஆர்டர். சில்சா அப்படிங்கிறது ஆர்டர், ஓகேங்களா, சுஃபி ஆர்டர். அது டிரைவ்ஸ் இட்ஸ் நேம் இன் த லொக்கேஷன், இட் இஸ் லொக்கேட்டட் இன் த சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நியூஸஸையாவது, அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டையாவது படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இதிலிருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, த பயோகிராஃபி ஆஃப் ஷேக் மொஹிமுதீன் சிஸ்டி ஆத்தர்ட் பை ஜஹனாரா இஸ் நோன் ஆஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனஸ், ஓகேங்களா, முனஸ் உல் அரா. ஓகே, music with reference to the Drupad, one of the major traditions of India that has been kept alive for centuries. Which of the following statements are correct? Drupad originated and developed in the Rajput kingdoms during the Mughal period அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மியூசிக் ட்ரெடிஷன் இருக்குது பார்த்தீங்களா, this tradition is not originated during the Rajput period kingdom and all. இட் இஸ் ஃப்ரம் த வேதிக் ஏஜஸ், ஓகேங்களா. வேதாஸ்லேயே துருபத் ஸ்டைல் இருக்குது, சாம வேதத்திலே இருக்குது துருபத் ஸ்டைல், ஓகேங்களா. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். துருபத் இஸ் பிரைமர்லி அ டிவோஷனல் ஸ்பிரிச்சுவல் மியூசிக், கரெக்டு. துருபத் அல்ப் யூசஸ் சான்ஸ்கிரிட் சிலபல், ஓகேங்களா, இதுவும் கரெக்டு. ஃப்ரம் மந்த்ராஸ், இதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3 ஒன்லி. செனியா ட்ரெடிஷன்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. செனியா அப்படிங்கிறது it is musical tradition that invoke the name of தான்சென், ஓகேங்களா, செலிப்ரேட்டட் மியூசிஷியன், ஓகேங்களா. இவருக்கு கீழே வரக்கூடியவங்க தான் வந்து தான்சென் மாதிரியே பாடக்கூடியவர்கள் செனியா ட்ரெடிஷன் அப்படின்றத அவங்க வந்து பார்க்குறாங்க. ஓகே, 3 Indian performing art forms which has included in the UNESCO intangible heritage list. Intangible heritage list, அப்புறமா வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸு, இதெல்லாம் யூ ஹாவ் டு ரீட், ஓகேங்களா. அதில் நடத்துறதுக்கோ எதுவும் ஒன்றும் இல்லை. அப்போ இயர்ஸ், ஸ்டேட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த சைட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, என்ன இல்லை நாட் இந்த குரூப் அப்படின்னு கேட்குறாங்க, ஆடோ நோட் கேட்குறாங்க. பேம்பு டான்ஸ் தான் இல்லை, ஓகேங்களா. பேம்பு டான்ஸ் ஆஃப் மிசோரம்ங்கிறது கரெக்டு, ஆனால் அது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இல்லை அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. அப்போது இதையும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேம்பு டான்ஸ் மிசோரம் அப்படின்ட்டு. ஓகே, கரெக்ட்லி மேட்ச்டு டான்சஸ் கர்பா குஜராத் கரெக்டு, மோகினி ஆட்டம் கேரளா, அதனால் ஒடிசா கிடையாது, யக்ஷகானா கர்நாடகா. ஸோ 1 and 3 ஒன்லி இஸ் த ஆன்சர் இயர். ஸோ இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து காமன் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், வேதிக் சாண்டிங், நவ்ரோஸ் ஃபெஸ்டிவல், ஓகேங்களா, யோகா, இதெல்லாம் இதுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரீஜனுக்கு உங்களால் வந்து ஆட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ இதை எப்போ சேர்த்தாங்கங்கிற அந்த இயர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர் எந்த இயரில் சேர்க்குறாங்கன்ட்டு. மற்ற இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து துர்கா பூஜா, சாஹூ டான்ஸ் வந்து ஜார்க்கண்டு, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இங்கே எல்லாத்துலேயும் இந்த சாகு டான்ஸ் இருக்குது. ராம்லீலா வந்து உத்தரப்பிரதேஷ், கும்பமேளா இப்போ கூட இது இந்த வாட்டி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கும்பமேளா. ஏன்னா மகா கும்பமேளா இந்த வாட்டி நடந்திருக்கு. மகா கும்பமேளானா என்ன சார் அப்படின்னா 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்ற கும்பமேளாவை தான் வந்து நம்ம மகா கும்பமேளான்னு சொல்லுவோம். ஒரு கும்பமேளாவும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருங்க, ஒவ்வொரு இடத்துல வரும். ஒவ்வொரு இடத்துலனா ஹரித்வார், அதுக்கப்புறம் அடுத்து வந்து பிரயாகு, அடுத்து வந்து நாசிக்கு, அதுக்கப்புறம் உஜ்ஜைன். இந்த இடத்துலலாம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வரும், ஓகேங்களா. அப்போ மகா கும்பமேளா அப்படிங்கிறது 12ஆவதாக வரக்கூடிய, 12 வருஷத்தில் 12ஆவதாக வரக்கூடிய, அதுதான் வந்து 144th மகா கும்பமேளா, ஓகேங்களா. ஸோ இது எப்பயுமே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாகில் தான் வரும். அப்போ பிரயாகில் என்னென்னா 3 நதிகள் சங்கமிக்கும் இடம் தான் பிரயாகு, ஓகேங்களா. கங்கா, யமுனா, அப்புறம் சரஸ்வதி, ஓகே. இந்த இடம் தான் பிரயாகு. அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு நாசிக்கு கோதாவரி இருக்குது, இது வந்து சிப்ரா அப்படின்ற இடம் இருக்குது, இது வந்து கேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்தந்த இடத்த அதோடைய நதிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க.
கும்பமேளா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பற்றி கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ இது இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்டாக எந்த வருஷம் சேர்த்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அதை ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ ஹேவ் டு நோ. ஓகேங்களா, with reference to cultural history, இது already I have sorted out in Bhakti இது itself. So answer is B. Main Tansen, which one of the following statements is not correct அப்படின்னு கேட்குறாங்க. not correct அப்படின்னா it should be factual. Tansen was a title given by him to Emperor Akbar அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எம்பரர் அக்பர் வந்து மியான் அப்படிங்கிற இந்த டைட்டில் கொடுக்குறாரு. ஆனால் தான்சேனே ஒரு டைட்டில் தான். ஓகேங்களா, இந்த டைட்டில் கொடுக்குறது யார் அப்படின்னா வந்து ராஜா ஆஃப் குவாலியர். ஓகேங்களா, ராஜா ராமச்சந்திரா கொடுக்குறாரு. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. மற்றது எல்லாமே காமனாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தான்சேன் கம்போஸ்ட் த்ருபத் ஆன் இந்து காட்ஸ் அண்ட் காடஸஸ். தான்சேன் கம்போஸ்ட் சாங்ஸ் ஆன் இஸ் பேட்ரன்ஸுக்கு கான்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் இன்வென்டட் மெனி ராகாஸ். தான்சேன் ஒரு மியூசிஷியன், he would have invented many ragas. That's why he is famous. Okay, see, these kind of common statements has been repeated for Tyagaraya also, for Tansen also. ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக்கணுன்னாலும் அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் நான் நோட் பண்ணது. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டை நீங்களும் ஒரு வாட்டி நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கரெக்ட் ஆகணுன்னாலும் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை போடுவாங்க, கரெக்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. அது ஆட்டோ பைலட் மோட் மாதிரி யூபிஎஸ்சிக்கு சில நேரங்களில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ த ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வந்து ஏ இஸ் த ஆன்சர், தான்சென். Which one of the following musicians served at the courts of Raja Man Singh of Tomar and Bahadur Shah of Gujarat? ஓகேங்களா, யார் அப்படின்னா வந்து பைஜு, இவர் தான். ஓகே, ஏ இஸ் த ஆன்சர். Who among the following is credited with the introduction and popularization of Trubad form of music? தோமர். ஓகேங்களா, மான்சிங் தோமர், இவர் தான் வந்து இன்ட்ரொடக்ஷன் அண்ட் பாப்புலரைசேஷன் அவர் தான் அதை பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் ஆஃப் மியூசிக், அது யார் அப்படின்னா வந்து மகாராணா கும்பா. ஓகே, மகாராணா கும்பா. which one of the following சாரி, இது வந்து தான்சேன் நினைக்கிறேன். ஓகே, this one is தான்சேன். which one of the following Indian musical instruments is traditionally made of buffalo horn? எது அப்படின்னா வந்து பீப்பா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான். ஓகே, மான் கத்வால், ஒர்க் ஆஃப் மியூசிக் ப்ரிப்பேர்ட் அண்டர் த ஏஜிஸ் ஆஃப் ராஜா மான்சிங் ஆஃப் குவாலியர். இதுக்கு மான்சிங் தான் ஆன்சர். ஓகே, டான்ஸ் ஃபார்ம்ஸு. இந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி அப்படியே பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபார் திஸ் டான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொடுக்கலாம். இது அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இதை ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து இது என்ன டான்ஸ்னு கேட்குறான். இந்த டான்ஸை கொஸ்டினாக கேட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனை ஸ்டேட்மெண்ட் ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை, ஏன்னா இதெல்லாம் யூபிஎஸ்சிலேயே கேட்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு, இதை மறுபடியும் மாற்றினா ஆத்தென்டிக்காக இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு வாட்டி பார்த்துருங்க இதை. வித் ஆரிஜின்ஸ் ஷவுட்டட் இன் மிஸ்ட்ரி, த டான்சர்ஸ் ஆஃப் திஸ் கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் ஆஃப் இந்தியா கம்யூனிகேட் இன்னர் எமோஷன்ஸ் அண்ட் தீம்ஸ் த்ரூ கேண்டசன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளெக்ஷன்ஸ், மூமெண்ட்ஸ் அண்ட் கைனட்டிக் சஜஷன்ஸ். இதெல்லாம் நமக்கு என்னென்னு தெரியல, இதெல்லாம் விட்டுருங்க. The 3 styles of this forms of dance exist originating from the 3 different region. ஓகேங்களா, சரைக்கலா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அப்புறமா வந்து மயூர்பஞ்ச் அண்ட் ஒடிசா. மார்ஷியல் மூமெண்ட்ஸ், strong rhythmic statements, dynamic use of space are characteristics of this dance form. The dance is an excellent culmination of enormous vitality. As it is difficult to dance for long with a mask, the dance does not last for 7 to 10 minutes. This dance is called as Chahu dance. Okay, consider the following passages. மறுபடியும் ஒரு டான்ஸ் ஃபார்ம் தான் கேட்குறாங்க. ஸோ இதை ஃபுல்லாக படிங்க. திஸ் டான்ஸ் ஃபார்ம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யக்ஷகானா. ஓகேங்களா, இதை ஒரு வாட்டி பார்த்துருங்க.
Okay. Again, this dance form, this dance is performed solo or in a group of 3 or 4 female essentially on the occasions of goddess Manasa. ஓகேங்களா, இது என்ன டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தியோதானி டான்ஸ். தியோதானி டான்ஸ் அதான் டான்ஸு, அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸு. இதை ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி வச்சுட்டு அதை ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை ஸ்டேட்மெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜவுபானியா இஸ் அ டான்ஸ் ஃபார்ம் ட்ரெடிஷ்னலி பர்ஃபார்ம்டு இன் த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. ஓகேங்களா, பை யார் அப்படின்னு கேட்குறாங்க, திமாசஸ். ஓகேங்களா, திமாசஸ். சார் ஒன்றுமே தெரியல சார், என்ன சார் இதெல்லாம் போயிட்டு சொல்கிறீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஓகேங்களா, தெரியாத ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த கிளாஸோடைய நோக்கம். ஓகேங்களா, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. சார் இதெல்லாம் படிக்கணுமா, நம்ம இதெல்லாம் யாருமே சொல்லித்தரலையே, இதை யாரும் சொல்லித்தர முடியாது. நம்மளே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை பார்த்துட்டு தான் we have to have an understanding about these kinds of things. ஓகேங்களா, இதை யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறது தான் இந்த செஷனுடைய வேலையே. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். தெரியலன்னா பயப்படாதீங்க. இந்த செஷனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸு தெரியலனா பயப்படாதீங்க. திஸ் இஸ் அ கிரேட் அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு எக்ஸ்போஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஏரியாஸ். தட்ஸ் ஆல். ஓகேங்களா. How do you distinguish between the Kuchipudi and Bharatanatyam dances? The dances, occasionally speaking dialogues is found in Kuchipudi dance, but not in Bharatanatyam. Bharatanatyamல வாயை அசைக்க மாட்டாங்க, வெறும் கை மட்டும்தான், கை கால் மட்டும்தான் ஆடும், கண்ணு ஆடும். ஓகேங்களா. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். Dancing in the breastplate, keeping the feet on its edge of the features is a Kuchipudi, not Bharatanatyam. ஓகேங்களா. ஸோ this statement is wrong. So one only is correct. In the context of cultural history of India, the pose in dance dramatics called as Tribanga posture. Tribangana 3 இடம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நெக் ஒரு இடத்துல இருக்கும், இடுப்பு ஒரு இடத்துல இருக்கும், கால் முட்டி ஒரு இடத்துல இருக்கும். அதுதான் வந்து Tribanga posture அப்படின்னு சொல்லுவாங்க. So one leg is bent, the body is slightly but opposite curved at the wrist and the neck. Okay. Facial expression, gestures and makeup are combined with symbolize the certain epic கிடையாது. Movement of body, face, hands are used to express oneself. இதுவும் கிடையாது. A little smile, slightly curved wrist and certain hand gestures, அதுவும் கிடையாது. Answer is A. ஓகேங்களா. ஒன் லெக் வந்து பெண்ட் ஆகிருக்கும், the body is slightly but oppositely curved at the wrist and the neck. இதுதான் ஆன்சர். ஓகே. With reference to the famous Satriya dance, consider the following statement. Satriya is a combination of music, dance and drama. Correct. Century-old living tradition of Vaishnavets of Assam. Yes, it is correct. Shankaradeva அவர் தான் ப்ரப்போன் பண்ணாருன்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. It is based on the classical ragas, talas of devotional songs composed by Tulasidas, Kabir and Mirabai. கபீர் வரமாட்டார்ல. ஓகேங்களா. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஸோ 3 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். 1 and 2 கரெக்டு. ஸோ பி இஸ் த ஆன்சர். வித் ரெஃபரன்ஸ் டு மணிப்பூர் சங்கீர்த்தனா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் அ சாங் அண்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். எஸ், கரெக்ட். சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஜால்ரா. ஓகேங்களா. ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு இருக்கா. ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது, அதுவும் இருக்குது. இட் இஸ் பர்ஃபார்ம் டு நரேட் த லைஃப் அண்ட் டீட் ஆஃப் கிருஷ்ணா. எஸ், இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் 1 and 3 ஒன்லி. ஓகே. ஸோ ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்ஸு. ஓகேங்களா. இதில் இந்த சப்சார் குத் ஃபெஸ்டிவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை சிடிஎஸ் என்டிஏலே ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்கான், யூபிஎஸ்சிலையும் ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். ஸோ இந்த சப்சார் குத் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். ஏன்னு தெரில, பட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு நல்லா தெரியும், நாகாலாண்டுன்னு தெரியும். சப்சார் குத் வந்து மிசோரம். ஓகேங்களா. ஸோ 3 and 4, 1 A Bயில் வரணும். 3 and 4 எதில் வருது? திஸ் ஒன் இஸ் ஒன்லி. ஸோ ஆன்சர் இஸ் A. ஓகே. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த லேட்டஸ்ட் இன்க்ளூஷன் ஆஃப் த இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸு எது அப்படின்னா கர்பா டான்ஸ். ஓகே. பெயிண்டிங், அதே மாதிரி பெயிண்டிங்கில் அதே மாதிரியே இது கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதை ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டு மேக் யூ ரீட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் இஸ் டு பேனிக் அடைய வைக்கணும். இவ்வளோ பெருசாக ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா டக்குன்னு பயந்துருவீங்க.
ஓகேங்களா. ஒன்று அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, இல்லை ரொம்ப படித்தும் உங்களுக்கு புரியாமல் இருக்கும், மெக்கானிக்கலாக படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே இதை படிக்காமல் செகண்ட் ரவுண்ட் ஆர் தேர்ட் ரவுண்டில் இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே இதை படிக்க தேவையில்ல. ஓகே, ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக உங்களால் ஒரு ஸ்கேன் பண்ணி எந்தெந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கோ அதை போட ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரவுண்டில் women are mainly engaged in the creation of these paintings. These paintings do not depict mythological characters or images of deities, but depict the social life, images of human beings and social life அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுபானி தான். ஏன்னா தஞ்சாவூரில் நமக்கு டெய்டிஸ்லாம் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. வார்லி வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ஃபோக் ஆர்ட்டு, பட்டச்சித்ரா வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் ஆர்ட்டு, மதுபானி பெயிண்டிங் தான் விமன் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. மித்திலா ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பி இஸ் த ஆன்சர். கலம்காரி அப்படிங்கிறது பேம்பூவில் கருப்பாக வரையக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான் கலம்காரி பெயிண்டிங். இந்த ஹேண்ட் பெயிண்டட் காட்டன் டெக்ஸ்டைல், ஹேண்ட் பெயிண்டட் பேம்பூ கிடையாது, ஹேண்ட் பெயிண்டட் டெக்ஸ்டைலில் இது வரைகிறது தான் வந்து. ஓகேங்களா. சவுத் இந்தியா, இதுதான் ஆன்சர். ஓகே, கலம்காரி. அதே மாதிரி பெயிண்டிங் நோன் ஃபார் பனிதானி அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான பெயிண்டிங். அது எந்த ஸ்கூல்லேருந்து வரையப்பட்டது அப்படின்னா கிஷன்கிரில் இருக்குது. இட் இஸ் இன் யுவர் என்சிஆர்டி இட் செல்ஃப். அதே மாதிரி பொம்டி, ஜெய்ப்பூர், அப்புறம் கங்க்ரா, இது எல்லாத்தைய பற்றியும் ஐ ஹவ் கிவன் யூ இன் த டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. அடுத்த இதுலேயே கொடுத்துருக்கேன். அதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் தீம்ஸு, எந்த தீம்ஸில் வரைஞ்சாங்க, அதுக்கப்புறம் அது எந்த ரீஜியனில் இருக்குது. காங்க்ரா மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சலில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹில் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹில் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இமாச்சலில் இருக்கக்கூடிய அந்த இதிலலாம் வந்து ஹில் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றது ராஜஸ்தான். ஓகேங்களா. ராஜஸ்தானில் தான் இருக்குது. இதுதான் இங்கே பாருங்கள், கிஷன்கர் பானிதானியில் இருக்குது. ஓகேங்களா. பானிதானி பெயிண்டிங் விச் இஸ் டன் பை நெஹில் சந்துங்கிறவர் வரைஞ்சிருக்கார். ஓகே, அவர் பேரை வச்சு அடுத்த வாட்டி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் கிஷன்கர். Who among the following Mughal emperors shifted the emphasis from the illustration manuscript to the album and individual portrait? யார் அப்படின்னா வந்து ஜஹாங்கீர். ஓகேங்களா. இவர் தான் ஜஹாங்கீர் தான் வந்து இந்த பெயிண்டிங், முகல் பெயிண்டிங் ரீச் இஸ் ஜெனித் ஆல்சோ இன் ஜஹாங்கீர் பீரியட் தான். அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கத்கா இஸ் அ ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட் ஆஃப் கேரளா கிடையாதுங்க. கேரளா கிடையாது. ஓகே, எந்த ஸ்டேட்டோடதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. கத்கா எந்த ஸ்டேட்டுடைய மார்ஷியல் ஆர்ட்டு அப்படின்ட்டு. மதுபானி ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் ஆஃப் பீகார். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து தர்ஷன் ஃபெஸ்டிவல் இஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதர் ஏரியாஸ், இது வந்து யூபிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க 2009. பட் அதர் ஏரியாஸில் என்டிஏ சிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதிலேருந்து ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய கேட்குறாங்க. அப்போ ஃபெஸ்டிவல்ஸ் இந்த ஏரியாஸில் நடந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் வருது அப்படின்னா யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஃபெஸ்டிவல்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த ஃபெஸ்டிவலோட பேர், அது எந்த ரிலீஜியன் சம்மந்தப்பட்டது, ஏன்னா புத்திஸ்ட் இருக்காங்க, ஏன்னா லடாக்கில் புத்திஸ்ட்லாம் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ எந்த ரிலீஜியன் சம்மந்தப்பட்டது, எந்த டெய்ட்டி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் நான் அதை தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது. ஸோ த ஆன்சர் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 2 and 3 ஒன்லி. ஓகேங்களா. இங்கே த ஃபெஸ்டிவல் ரெஃபர்டு தேர் டு என்னென்ன, எந்த ஃபெஸ்டிவல், திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் டு கமாமரேட் த அட்வென்ட் ஆஃப் நியூ இயருக்காக. த செலிப்ரேஷன் இஸ் மார்க்டு வித் த ஏன்ஷியன்ட் ரிச்சுவல், ஸ்டேஜ் ஃபைட்ஸ் பிட்வீன் த குட் அண்ட் ஈவில், சாண்டிங், பாசிங் த்ரூ த க்ரௌட்ஸ் வித் ஃபயர் டார்ச்சஸ், த டான்ஸ் ஆஃப் த ஐபெக்ஸ் டியர். Okay. And the democratic battles between the kings and his ministers. The festival is full of dance, music and merrymaking. This is the Losar festival which has been celebrated in Tibet. ஓகேங்களா. ஸோ இது வந்து உலம்பானா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல். பாஸ் ஓவர் இஸ் என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் அ ஜூயிஷ் ஃபெஸ்டிவல். அண்ட் தென் கஹம்பர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியன் ஜொராஸ்ட்ரியன்ஸோட ஃபெஸ்டிவல் இது. ஓகே. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ஆர் நாட் depicted in the ராஜ்புட் பெயிண்டிங்ஸ். ஸ்டோரிஸ் ஆஃப் கிருஷ்ணா இருக்கும்,
ராகாஸ் ராகினிஸ் இருக்கும். அம்சா டீட்ஸ் ஆஃப் அம்சா அண்ட் பாபர் இது ராஜ்புட்ஸில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ 2 and 3 and 4 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? 3 and 4 இஸ் த ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட்டு நரோப்பா இஸ் த ஆனுவல் ஃபெஸ்டிவல் ஆஃப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் லடாக். திஸ் இஸ் கால்ட் அஸ் கும்பமேளா ஆஃப் த காஷ்மீர் இல்லை லடாக். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பமேளாஸ் ஆஃப் ஹிமாலயாஸ்னு சொல்கிறாங்க. ஓகே. கேர் பவானி மேளா ஓகேங்களா இஸ் ஆர்கனைஸ்ட் அட் காஷ்மீர் வேலி. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரங்யா தேவி காடஸ் அவங்களுடைய துர்காவுடைய இன்கார்னேஷனாக இருக்குது. அந்த காடஸ்க்காக கும்பிட்ற மேளா இது. ஓகே. சாஹூ கர்நாடகா கிடையாதுன்னு நமக்கே தெரியும், இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா? தொமானி வந்து அசாம், அப்போ ஒடிசா கிடையாது. ஆன்பில் நாகாலாண்டுன்னு தெரியும். வன்சுவா வந்து அசாம் தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 3 and 4. ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் இஸ் இன் லடாக். எமிஸ் மொனாஸ்ட்ரி வந்து லடாக்கில் இருக்குதுன்னு தெரியும். அப்போ எமிஸ் ஃபெஸ்டிவல் லடாக்கில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 is correct. ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் இஸ் டெடிகேட்டட் டு த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் லார்டு பத்ம சம்பவா தான். ஓகேங்களா? இது நமக்கு தெரிஞ்சிருக்காது, பட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பத்ம சம்பவா அவர் யாருன்னா he is credited to introduce the tantric form of Buddhism in Tibetan Valley. ஓகேங்களா? ஸோ அவருடைய ஞாபகார்த்தமாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஹெமிஸ் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 1, 2 and 3 இஸ் கரெக்ட். ஓகே. பத்ம சம்பவா. ஸோ அந்த ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்போ கொண்டாடுறாங்க, எந்த ஏரியா, எந்த இடத்துல, லூனார் கேலண்டர் எந்த டைமில் கொண்டாடுறாங்க, அப்புறம் பத்ம சம்பவா பற்றின அவர் என்ன டீச்சிங்ஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் வஜ்ரயானா அப்படிங்கிற அந்த செக்ட். ஓகேங்களா? அதை பற்றி சொல்லியிருக்காரு. தென் அங்கே என்ன பண்ணுவாங்க, டான்ஸு, அதுக்கப்புறம் பிரேக்கிங் த ரெட் டவ் ஸ்கல்ப்சர். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமநவமி இது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணனுடைய அந்த சிலையை கொளுத்துவாங்க. ஸோ அது என்னென்னா குட் டெஸ்ட்ராயிங் த ஈவில்ங்கிற மாதிரி. சூர சம்பவத்துலேயும் அதே மாதிரியே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அதாவது வந்து சூரபத்மனை முருகர் வந்து கொல்ற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ரெட் டெஸ்ட்ராயிங் த ஈவில். அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இதுவும் அதே தான். அந்த ஈவில் இஸ் பீன் டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிறத அவங்களுடைய இதில் காட்டுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிட்ரேச்சரில் நமக்கு வந்து என்னென்னா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இது தான் நம்ம வந்து விட்டுருப்போம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்புறம் மெடிவல் லிட்ரேச்சர் ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ மற்ற மெடிவல் லிட்ரேச்சர் பெருசாக கேட்குறது இல்லை. ஓகேங்களா? யோக விஸ்தாரா மட்டும்தான் கேட்டாங்க. மற்றபடி அதில் மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்புருனி எழுதின கித்தப்புல் ஹல் ஹிந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இபன் பத்துத்தா எழுதின ரெஹலா இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி வந்து அமீர் குஷ்ரு அவர் எழுதின நிறைய புக்ஸு இருக்குது. ஓகேங்களா? ஆஷிக்னு ஒரு புக் எழுதியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கேட்கப்பட்ட அந்த புக்ஸோடைய கம்பைலேஷன்ஸ் என்னன்றதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுதான் மெயினான கம்பைலேஷன்ஸ். ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஸோ மற்றபடி மிச்சம் இருக்கிற லிட்ரேச்சர் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் விச் இஸ் ஆல்சோ இன் நியூஸ் இன் திஸ் இயர். ஓகேங்களா? ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா யூனியன் கேபினெட் ஹஸ் ஆடட் 5 more languages as கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். என்னென்ன? மராத்தி, அசாமீஸ், பாலி, பிராகிருத், பெங்காலி. இந்த 5த்தையும் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? அசாமீஸ், மராத்தி, பாலி, பிராகிருத், அதுக்கப்புறம் பெங்காலி. ஓகேங்களா? ஏற்கனவே சேர்க்கும்போது அதன் அடிப்படையில் கேட்ட கேள்விகள் இதெல்லாம். கன்சிடர் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ். குஜராத்தி, கன்னடா, தெலுங்கு. இதில் எது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்த டைமில் வச்சு யோசிச்சு பாருங்கள். 2014 இதுக்கான ஆன்சர் வந்து 2 and 3 தான். ஓகேங்களா? இப்போயும் 2 and 3 தான். குஜராத்தி இன்னுமே வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் கிடையாது. பட் சொல்கிறேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் கிவன் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் ரீசெண்ட்லி அப்படின்னு அந்த டைமில் 2015 ரீசெண்ட்லி அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒடியா. ஓகேங்களா? இப்போ இந்த 5த்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5த்தையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எந்தெந்த ஆங்கிளில் கேட்கலான்னா இந்த 5த்தையும் சேர்க்கறதுக்காக கிளாசிக்கல் லாங்குவேஜோடைய அந்த க்ரைட்டீரியாவை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக்விட்டி இருக்கணும், டெக்ஸ்ட்டு ரொம்ப அதிகம், அந்த இது வந்து ரொம்ப தொன்மையான
பழமையான டெக்ஸ்ட் இருக்கணும், அப்புறம் ஏன்ஷியன் லிட்ரேச்சர் இருக்கணும், நாலேஜ் டெக்ஸ்ட் இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும், நாலேஜ் டெக்ஸ்ட் இருக்கணும், டிஸ்டிங்க்ட் எவல்யூஷன், வேற ஒரு இதுவை தழுவி லாங்குவேஜை நம்பி டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரே ஒரு இந்த நாலேஜ் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ்டு டு நாலேஜ் டெக்ஸ்ட் எஸ்பெஷலி போர்ஸ் டெக்ஸ்ட் இன் அடிஷன் டு போயட்ரி, எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ் இருந்தாலே அது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்னென்னா இப்போ சேர்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6 லாங்குவேஜஸ் இருக்குது, அதில் தமிழ் தான் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். ஓகேங்களா, தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ். அதுக்கடுத்து சான்ஸ்கிரிட் சேர்த்தாங்க, அப்புறம் கன்னடா சேர்த்தாங்க, தெலுங்கு சேர்த்தாங்க, மலையாளம், ஒடியா இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஆல் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆர் லிஸ்டட் இந்த 8th ஷெட்யூலா அப்படின்னா இது வரைக்கும் கரெக்ட் அது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ தப்பாயிடுச்சு, ஏன்னா பாலி பிராகிருத்தை சேர்த்துட்டாங்க, அது நம்மளோட 8th ஷெட்யூலில் இல்லை. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் நவ். ஓகே, யோக விஸ்தாரா வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு பர்ஷியன் பை நிசாமுதீன் பானிபட்டி டியூரிங் த ரெயின் ஆஃப் அக்பர் அண்ட் ஜஹாங்கீர். ஓகேங்களா, ரெண்டுமே ஆன்சர் தான். ஸோ சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் சில பிளேசஸ், மேப் பேஸ்டு பிளேசஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதையும் நம்ம ஒரு வாட்டி இப்போ பார்த்துருவோம். தென் ஒரு ஹோலிஸ்டிக் ரிவிஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி வில் பி கம்ப்ளீட்டட் ஃபார். ஓகேங்களா, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வெல் நோன் ஃபார். புர்சாகம் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த ராக் கட்டு இருக்குது பார்த்தீங்களா, ராக் கட் ஸ்ட்ரெயின்ஸ், ராக் கட் பிளேசஸ், இது இஸ் அ வெரி 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 ஃபேவரட் பிளேஸ் ஃபார் த ஃபேவரட் ஏரியா ஆஃப் யூபிஎஸ்சி. அப்போ அந்த ராக் கட்டுன்னு வருது அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்துருங்க என்ன ஏது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ராக்கட்டா புர்சாகம் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா, புர்சாகம் ராக்கட் ஸ்ட்ரெயின் கிடையாது. ஓகேங்களா, சந்திரகேட்டுகர் இஸ் டெரகோட்டா ஆர்ட், ஃபேமஸ் ஃபார் டெரகோட்டா ஆர்ட் விச் இஸ் இன் பெங்கால். கணேஷ்வர் வந்து காப்பர் ஆர்டிஃபேக்ட்ஸ் தான், ராஜஸ்தானில் இருக்குது. Okay, so answer is 2 and 3. Which one of the following regions was Dhanya Kattaka, which flourished as a prominent Buddhist center of Mahasankhya's located in Andhra. ஓகேங்களா, இதை நம்மளோட என்சிஆர்டி மேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தானிய கட்டக்கான்னு இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, தானிய கட்டக்கா. ஸோ இந்த மாதிரி சொப்பாரா இங்கே இருக்குது. வேறு எதெல்லாம் பார்க்கலாம்னா சொப்பாரா பார்க்கலாம், சொப்பாரா. ஓகே, அதுக்கப்புறமா வந்து சிசுபால்கர் ஒடிசாவில் இருக்குது. சந்திரகேட்டுகர் இங்கே இருக்குது பாருங்கள், சந்திரகேட்டுகர். ஓகே, பைத்தான் தான் வந்து சாத்தவாகனாஸோடைய கேபிட்டல். இங்கே உஜ்ஜைன் இருக்குது. உஜ்ஜைன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் பிளேஸ். ஓகே, இங்கே தக்சிலா இருக்குது. ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் சவுத் இந்தியா, கொர்க்கை, பூம்புகார், முசிறி அதெல்லாம் என்னது? இட் இஸ் போர்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ போர்ட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் தீம். போர்ட் இஸ் அன் அனதர் இம்பார்ட்டன்ட் தீம். ராக்கட் ஷ்ரைன், ராக்கட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் தீம். அகெயின் இன் ஆர்கியாலஜிக்கல் சைட்டு ஸ்டேட்டு. சந்திரகேட்டுகர் ஒடிசான்னு இருக்கா? தப்பு. ஓகே, இட் இஸ் அ போர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகே, இமான்கான் மகாராஷ்டிரா சார்கோலித்திக் சைட். எஸ், கரெக்ட். இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சார்கோலித்திக் சைட் இஸ் இமான்கான். ஓகே, ஜார்வி அந்த கல்ச்சரில் வரும் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு மாங்காடு கேரளா. மாங்காடு இங்கே தமிழ்நாடுன்னு நினச்சிருப்பீங்க, பட் கேரளாவில் ஒரு மாங்காடு இருக்குது. ஓகேங்களா, இட் இஸ் அ மெகாலித்திக் சைட். அப்புறமா வந்து சலிகுண்டம் ஆந்திரா தான், பட் ராக்கட் கேவ் ஸ்ட்ரெயின் இருக்குது பாருங்கள், இது தப்பு. அதே மாதிரி இன்னொரு ஃபார்மேட் என்ன பார்த்தேன் நான் அப்படின்னா, கேவ் ஸ்ட்ரைன்ஸ்னு வருதுல்ல, இதெல்லாம் அவங்க தப்பாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆப்ஷன்ஸை. இங்கேயும் கேவ் ஸ்ட்ரைன்ஸ்னு வருது, ராக்கட் ஸ்ட்ரைன்ஸ்னு வருது, இங்கேயும் ராக்கட் ஸ்ட்ரைன்ஸ்னு வருது, கேவ் ஸ்ட்ரைன்ஸ்னு வருது. ரெண்டுமே தப்பு தான். ஓகேங்களா, ஒரு வாட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. நெக்ஸ்ட்டு, which one of the following which one among the following statements regarding ஜார்வி கல்ச்சர் இஸ் நாட் கரெக்ட்? ஜார்வி கல்ச்சரில் எது கரெக்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. ப்ராவா கோதாவரி வேலி வாஸ் அ நியூக்ளியஸ் ஆஃப் ஜார்வி கல்ச்சர். எஸ்,
The main sites of the Jarvi culture, Daimnabad, Imangan, correct. இதுவும் correct. At Daimnabad, one gets archaeological evidences of a symbolic burial. Yes, it is correct. Practically all settlements in the northern Deccan was suddenly deserted. இது தப்பு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தப்பாக்கணும் அப்படின்னா these kinds of words, suddenly, அப்புறமா வந்து யூனிஃபார்ம்லி அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்ஷியன்ட் இந்தியா சைட்ஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். சடன்லி, யூனிஃபார்ம்லி, இதெல்லாம் கொஞ்சம் தப்பாகுது. ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஜார்வி கல்ச்சர் ஆஃப் டெக்கான். இட் கவர்ஸ் ப்ராக்டிக்கலி த ஹோல் ஆஃப் மாடர்ன் மகாராஷ்டிரா எக்ஸப்ட் த கோஸ்டல் கொங்கன் டிஸ்ட்ரிக்ட். எஸ், கரெக்ட். பிராவா கோதாவரி வேலி சீம்ஸ் டு பி எ நியூக்ளியர். மறுபடியும் அதே ஸ்டேட்மெண்ட், மறுபடியும் இதே ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது சிடிஎஸ்ஸு, இது மறுபடியும் சிடிஎஸ் 2012ஓட ஸ்டேட்மெண்ட்டை 2024 யூஸ் பண்ணியிருக்காங்க. த லார்ஜ் சைட் ஆஃப் திஸ் கல்ச்சர் ஈல்டு எவிடன்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஆனால் கிடையாது. ஓகேங்களா? ஷிஃப்டிங் கல்டிவேஷன் எவிடன்ஸ்லாம் இல்லை. ஸோ 1 and 2 இஸ் த ஆன்சர் ஹியர். Who among the following cultures were the first to paint their pottery? பாட்ரியை பெயிண்ட் பண்ணது சால்கோலித்திக் பீப்புள் தான் பெயிண்ட் பண்ணுறாங்க பாட்ரியை. மெஹர்கார் என்னது அப்படின்னா நியோலித்திக் சைட் ஆஃப் பொலான் வேலி. இதுதான் வந்து மெஹர்காரோடைய டிஸ்கிரிப்ஷன். ஸ்டோன் ஏஜை பற்றி கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டைப் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் த ஸ்டோன் ஏஜ். எஸ், கரெக்ட். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் பேலியோலித்திக்காக இருக்கட்டும், அப்புறமா வந்து மீசோலித்திக்காக இருக்கட்டும், நியோலித்திக்காக இருக்கட்டும். ஸ்டோன்ஸ் இங்கெல்லாம் ரொம்ப ப்ராடராக இருக்கும். மீசோன்னா வந்து இன்டர்மீடியேட், ரொம்ப சின்ன ஸ்டோன் வந்து ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிச்சு, மைக்ரோலித்திக் ஸ்டோனாக மாற ஆரம்பிச்சிச்சு, மைக்ரோலித்திக். அப்போ டைப்பு டெக்னாலஜியை வச்சு ஸ்டோன் டூல்ஸை வச்சு ஸ்டோன் ஏஜை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோங்கிறது கரெக்டு. தேர் ஆர் நோ ரீஜனல் வேரியேஷன்ஸ் இன் த டைப்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் டூல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்ன்றாங்க. இதில் எதுவும் ரீஜனல் வேரியேஷன்ஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? ரீஜனல் வேரியேஷன்ஸ் வுட் பி தேர். நோ. ஸோ யூனிஃபார்ம்லி அப்படிங்கிற இது வருது பாருங்கள், யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது. யூனிஃபார்மிட்டி வுட் நாட் பி தேர். ஓகேங்களா? அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்டோன் டூல்ஸ் வுட் ஹவ் பீன் டெவலப்டு. ஓகேங்களா? ஒரே சென்ட்ரல் அத்தாரிட்டிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இல்லாமல் தானே இருக்கும் அந்த டைமில். ஸோ யூனிஃபார்ம்லின்னு வருதா? ஸோ இதனால் இது தப்பு. த ஏஜ் கல்ச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் எவால்வ்டு யூனிஃபார்ம்லி. அகெயின் இந்த there is no regional variations in the type and technology. அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆர் எவால்வ்டு யூனிஃபார்ம்லி இந்த நீட் யூனிலீனியர் ஃபேஷன் வர இதில். ஓகேங்களா? ஒன்லி ஒன் இஸ் த ஆன்சர் ஹியர். Which one of the following statements with reference to the Neolithic period is not correct ன்னு கேட்குறாங்க. The characteristic feature of the period includes ground and polished stone tools, agriculture, animal domestication, pottery. எல்லாமே அதனால தான் ரெவல்யூஷன் அப்படின்றாங்க. நியோலித்திக் ரெவல்யூஷன் அப்படின்னு கார்டன் சைல்டுன்னு ஒருத்தர், அவர் தான் வந்து நியோலித்திக் ரெவல்யூஷன்ற அந்த காயினை டேர்ம் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு முதல்ல அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட்லாம் ஆக ஆரம்பிக்கிறாங்க மனிதர்கள். அதுக்கு முன்னாடி பாஸ்டோலிஸ்டாக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் பீரியட் இஸ் நோன் ஆஸ் நியூ ஸ்டோனேஜ். அதான் நியோலித்திக். அப்படி நியோனா நியூன்னு அர்த்தம். த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்பியர்டு ஆல்மோஸ்ட் சேம் அட் த வேரியஸ். ஆல்மோஸ்ட் சேம், மறுபடியும் யூனிஃபார்ம்லி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருது பாருங்கள். ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஒரு விஷயத்தை தப்பாக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த யூனிஃபார்ம்லிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சேர்க்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டோனேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. earliest evidence of agriculture is formed in Mehrgarh. இது கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் C is the answer. C is the answer. Consider the following statement with reference to the Paleolithic tools. இசம்பூர் was a well known. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? இசம்பூர் பேலியோலித்திக் சைட்டுன்னு தெரியணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து குல்பர்கா, அதாவது கர்நாடகாவில் இருக்குதுன்னு தெரியணும். போதும், இவ்வளோ போதும். ஓகே. பேலியோலித்திக் பிளேட் இஸ் அ ஃப்ளேக் டூல் லென்த் ஆஃப் விச் மோர் தேன் டுவைஸ் இட்ஸ் வித். இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ போத் 1 and 2 இஸ் த ஆன்சர் ஹியர். Next, I have given you the important Neolithic sites like Mehrgarh, Guftral, Brahmagiri, Piklihal, Chirand, Tokwa, Halur. இது எங்கே இருக்குது? மெஹர்கார் எங்கே இருக்குது? பலுச்சிஸ்தானில் இருக்குது. பலுச்சிஸ்தான், பாகிஸ்தான். ஓகேங்களா? ஏன்னா பலுச்சிஸ்தான் இஸ் ஆல்சோ இன் நியூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சேட் ரீசன்ஸ்.
ஓகேங்களா? ஸோ பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நியோலித்திக் சைட்டை கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் மெஹர்கார் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சைட்டு. ஓகேங்களா? ஏன்னா நோன் ஃபார் காட்டன் கல்டிவேஷன் நியோலித்திக் சைட் அது. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சைட்டு. அதனால் அந்த மாதிரி நியோலித்திக் சைட்ஸு அதோட ஸ்டேட்ஸ் இப்படி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நான் அரப்பன் சால்கோலித்திக் அந்த கல்ச்சர்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நான் அரப்பன் சால்கோலித்திக் கல்ச்சர்ஸ், பனாஸ் கல்ச்சர், கயத்தா கல்ச்சர், இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட மேப்போடு கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மேப்பை ஒரு வாட்டி பாருங்கள், எந்த ஏரியாஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், we have successfully completed complete revision. What to say, complete na 100% கிடையாது, but in my belief I have a conviction that I have covered most of the important facts which you need for the UPSC preparations with respect to history. So உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதெல்லாம் படிச்சிடுறீங்க, then again you can go and revise the foundation course which I have given you, which you would have seen by now actually. சரி பார்க்கல, அப்போ என்ன சார் பண்ணுறது? பேனிக் ஆகாதீங்க. எது எது உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், ஏன்னா டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன் ஃபவுண்டேஷன் கோர்ஸோட வீடியோஸை. அந்த டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ் தெரில போய் குப்தாஸ் மட்டும் பாருங்கள், சோலாஸ் தெரில போய் சோலாஸ் மட்டும் பாருங்கள், மற்ற தெரியுதுன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை பார்க்குறீங்க, முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னா அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு 2xல வச்சு பார்த்துருங்க. இப்போ எல்லோரும் அப்படி தான் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் பார்க்கணும். ஏற்கனவே நடந்த கொஸ்டின்ஸை நான் சொல்கிறேன். ஏற்கனவே நடந்த கொஸ்டின்ஸோடைய டெஸ்ட் டிஸ்கஷன்ஸை பாருங்கள், டெஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் பாருங்கள். நெக்ஸ்ட் இதை பார்க்குறீங்க, பார்த்துட்டு இந்த வாரத்துடைய டெஸ்ட் எழுதுங்க. இந்த வாரத்துடைய டெஸ்ட் எழுதிட்டு அதோடைய டிஸ்கஷனை, அதுக்கப்புறம் வரக்கூடிய டிஸ்கஷனை பாருங்கள். லைக் தட் த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஹேஸ் டு பி ஹேண்டில்டு வித் பை யூ. ஓகேங்களா? இப்படி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டை ஒரு வாட்டி அட்டன் பண்ணுங்கள். அதோடைய இதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் நான் சொன்ன மாதிரியான அந்த ஹிண்ட்டு, அந்த கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. ஹிஸ்ட்ரி வில் பி அ கேக் வாக் ஃபார் யூ. ஓகேங்களா? கேக் வாக்னா என்ன சொல்ல வரேன்னா, 16 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா யூ கேன் அட்டெம்ப்ட் 8 to 10 கொஸ்டின்ஸ் கம்ஃபர்டபுளி, போதும் நமக்கு. ஓகே, அதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.